ஃபாரஸ்ட்ல இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? இல்ல சார். வெளிய வந்துட்டேன் சார். ஆ. ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. ஆ. இந்த ரெக்கார்டிங் செட் பண்ணிட்டு இருக்கேன். இத நம்ம சாரி ஐயோ! க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா, இந்த இண்டிகேட்டரு இன்னைக்கு நான் வந்துட்டு ஒண்ணு போட்டிருந்தேன் நானு. இந்த ஒரு இதுல ட்ரேடிங் வியூல வந்துட்டு இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிறோம்ல அந்த இண்டிகேட்டர் தான். ஒண்ணே ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. லிக்விடிட்டிய வந்துட்டு ஆட் பண்ணி இந்த ப்ளூ கலர்ல வருது பார்த்தீங்களா? அது வந்து லிக்விடிட்டி. ஹலோ. ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ அத வந்துட்டு மார்க் பண்ற ஒரு இது அது. ஓகே. சார் இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து பசங்க வந்துட்டு, அ இதுக்கு ஏதோ நாளைக்கு ஏதோ ஃபங்ஷனா ஸ்கூல்ல. ஏதோ ட்ரெஸ் இந்த இந்த கலர்ல தான் போட்டு வரணுன்ட்டாங்கன்ட்டு, கடைக்கு கூட்டு போயிட்டாங்க. அதான் லேட் ஆயிடுச்சு வர்றதுக்கு. ஓகே. நேத்து நம்ம வந்துட்டு பேலன்ஸ், இம்பேலன்ஸ பத்தி பார்த்தோம். ஸோ, அத வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கன்டின்யூ பண்ணுவோம். இதுல வந்துட்டு இம்பேலன்ஸ பத்தி நம்ம வந்து பார்ப்போம். பேலன்ஸ்ன்றத விட இம்பேலன்ஸ பத்தி எஸ்எம்சி கான்செப்ட்ல வந்துட்டு இம்பேலன்ஸ வந்துட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்குறப்ப, அதுக்கு நேரடியா இருக்கிற ஒரு டூல் வந்துட்டு எஃப்இஜி தான். எஃப்இஜி தான் வந்துட்டு இம்பேலன்ஸ வந்துட்டு கண்டுபிடிக்கிற ஒரு மார்க்கிங் மெத்தட் இது. இதுல ஒரு சில நெகட்டிவ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த இதுல. அதாவது எப்படி சொல்லுவோம் அப்படின்னாச்சுன்னா, இத வந்துட்டு லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொ எந்த ஒரு இது எடுத்தாலும், அந்த டூல் எடுத்தாலும், எந்த ஒரு இண்டிகேட்டரா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலும் சரி, அந்த மெத்தடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. நம்ம டேப்லெட் மாரி தான். எல்லா டேப்லெட்டுக்குமே வந்து கண்டிப்பா வந்துட்டு சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்குன்ற மாதிரி தான் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஸோ, அதுல வந்துட்டு என்னென்ன இருக்கு லிமிட்டேஷனு அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம் இன்னைக்கு. அத பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு ஒர்க் பண்ணுது அப்படின்ற ஒரு இதையும் வந்துட்டு நம்ம பார்ப்போம் இதுல. இது அப்படியே இது மாரி போவோம் நம்ம. இப்ப நம்மளுக்கு இப்போ 15 மினிட்ஸ் சார்ட் இருக்கு. ஓகே. அ ஓகே. இப்ப இந்த 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 கேஸ் எடுத்துக்குவோம்.
இப்ப நம்மளுக்கு வந்துட்டு இது நல்லா கிளியராவே தெரியுது. இது வந்துட்டு ஒரு இந்த ஜோன் அப்டின்ட்டு. அதாவது என்ன அப்டின்னுச்சுன்னா, ஒரு சைடு வே மூவ் மாரி இருக்கிறதுன்ட்டு சார்ட்ட பார்த்தாலே தெரியுது. நம்ம இப்ப அதுல அதுல வந்துட்டு நம்ம அந்த பாக்ஸ் மெத்தட வந்துட்டு யூஸ் பண்ணி, பாக்ஸ் வந்து போட்டுக்கிறோம். இருக்கிறதுலயே வந்துட்டு லோயஸ்ட் எடுத்துட்டு, கேண்டில்ல வந்து ஹையஸ்ட் இருக்கிற பாடிய வந்துட்டு மார்க் பண்ணிட்டு, அது அப்படி ரெக்கார்டிங் இழுத்து ஆன்ல தானே சார் இருக்கு? சாரி. ஆன்ல தான் இருக்கு. ஆன்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ, இப்ப நம்ம இந்த மாதிரி மார்க் வந்து பண்ணணும். எஸ்எம்சி கான்செப்ட்ல. ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரீன பார்த்த உடனே உங்களுக்கு வந்து தெரியும். சைட் வே அப்படின்னு சொல்லிட்டு. பழசு. நம்ம ரன்னிங்ல மார்க் பண்றது இல்ல. அந்த இது முடிஞ்ச அந்த இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு, இது என்னைக்கு நடந்த இது வந்து, இது 4ஆம் தேதி. இந்த கேண்டில் வந்து 4ஆம் தேதி வந்திருக்கு. இந்த கேண்டில். 4ஆம் தேதி காலையில 9:15 கேண்டில் இது. இந்த கேண்டில். ஸோ, அப்ப நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னுச்சுன்னா, மார்க்கெட்டு இப்படி இருந்திருக்கும். ஸ்டார்ட் நியூ. ம். இதுதான் வந்து நம்மளுக்கு இருந்திருக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா, நம்ம இப்படி மார்க் பண்ணதே வந்துட்டு ஒரு தப்பான ஒண்ணு தான். ஆ ஒரு வேள நம்ம இப்படி மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னுச்சுனாலும், ஒண்ணு வாய்ப்பு இருக்கு நம்ம இப்படி மார்க் பண்றதுக்கும். ஆனாலும் அது வந்துட்டு ஒரு அன்யூசுவலா வந்துட்டு தெரியுது. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரேஞ்சுல இருக்குது. இந்த பாடி எல்லாமே. விக்கு மேல மேல போயிருக்கு. இந்த விக்கு வந்து இதுக்கு மேல போயிருக்கு. இதுவும் இது மேல போயிருக்கு. பொதுவா இந்த மாதிரி வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்துட்டு நம்ம மார்க் பண்றப்ப, லோயஸ்ட் பாயிண்ட்ட வந்து எடுத்துக்கணும். ஹையஸ்ட் பாடிய வந்து எடுத்துக்கணும். பாடி எங்க வந்துட்டு இதா இருக்கோ அத எடுத்துக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, நம்மளுக்கு இப்ப வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே. 1 வந்து என்னன்னா, இத வந்து இந்த கிரீன் கேண்டில்னுடைய பாடி ஹைட் எடுத்து மார்க் பண்ணிடுறது. மார்க் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நாளைக்கு தான் வந்துட்டு ட்ரேட் பண்ண போறோம். இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. அதனால வந்து மார்க்கிங் பண்ணி வச்சாச்சு. ஸோ, ஏற்கனவே ஒரு கேண்டில் வந்துட்டு மேல போயிருக்கு. ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில் மாரி மேல போய் குளோஸ் ஆயிருக்கு. இது நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில் தான் இது. ஓகே. ம். இப்ப இத வந்துட்டு 1 மினிட்ல வச்சுக்குவோம். எடுத்த உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில்லயே வந்துட்டு எஃப்இஜி வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுது. ஆ முடியலையா கேண்டிலு? ஓகே. இதான் வந்துட்டு ஓப்பனிங்கு நம்மளுக்கு. ஓப்பனிங் வந்துட்டு மேல. முடிச்சுருவோம். அந்த கேண்டில் முடியட்டும். ஓகே. ம். இப்ப இந்த இத பாருங்க. ஆ இது ஒரு 15 நிமிஷம் கேண்டிலு. அடுத்த ஒரு 15 நிமிஷம், இது ஒரு 15 நிமிஷம். நம்ம இந்த பாக்ஸ் ஒண்ணு நம்ம நேத்து வந்து போட்டு வச்சோம். இது வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு ஜோனு. இந்த பேலன்ஸ்டு ஜோன விட்டுட்டு அது வெளியில போச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்றதுக்காக வந்துட்டு போட்டு வச்சோம். காலையில கேண்டில் வந்துட்டு, ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு இந்த கேண்டில். அந்த கேண்டிலா? இல்ல இந்த கேண்டில். இந்த கேண்டில் வந்துட்டு இதுவும் இல்ல. இந்த கேண்டில் ரெட் கேண்டில். சாரி. இந்த கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டில் வந்துட்டு முடிஞ்சிருச்சா அந்த கேண்டிலு? இல்ல முடியல இன்னும். ஓகே. ஃபர்ஸ்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்சிருச்சு.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்ச உடனேவே, நம்ம ஒரு பாக்ஸ வந்துட்டு போடுறோம். அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய ஹை டாப் விக்கு, பாட்டம் விக்கு. விக்கு இல்லாட்டின்னா பாடி. டாப் பாடி இது. ஸோ இப்ப இதுதான் நம்மளுடைய இலக்கு. இப்ப இது என்ன அப்டின்னாச்சுன்னா, நேத்து நேத்து இருந்த ஒரு சைடு வே மூவு நேத்தே வந்து அந்த பாக்ஸ வந்துட்டு அது வந்து மூவ் மூவ் பண்ணிடுச்சு. நேத்தே வந்து அந்த பாக்ஸ வந்து உடைச்சிட்டு, வெளியில தான் வந்துட்டு குளோஸ் ஆயிருக்கு. நேத்து 2 கேண்டில் 1, 2, 3 கேண்டில் வந்துட்டு குளோஸ் ஆயிருக்கு. ஸோ, இது வந்துட்டு இப்ப நம்ம வந்துட்டு இந்த மார்க் பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, எதுதான் நம்மளுக்கு இருந்திருக்கும் அப்டின்னாச்சுன்னா, 2 கேண்டில் இத எடுத்துருவோம். ஏன்னா, இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேண்டிலு. இதுவும் வந்து 2 கேண்டில். இது 2மே வந்துட்டு ஒரே லெவல்ல வருது. கீழயும் பார்த்தீங்கன்னா, ஒரு மேல ஏறியிருக்கு. அப்புறம் கீழ வந்திருக்கு. ஸோ, ஆக மொத்தம் இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் இருந்தது அப்டின்னுச்சுனாலே, மார்க்கெட் வந்துட்டு சைடு வே எடுக்க முயற்சி பண்ணுது அப்டின்றது அர்த்தம். அப்ப அதுதான் வந்து புரிந்து கொள்ளுதலும். அப்படிதான் வந்து நம்மளால ஒரு ஹியூமனா அப்படிதான் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். ஒரு ரன்னிங் மார்க்கெட்டா, ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருந்ததுன்னா, இப்படி வராது. ஹையர் ஹை, ஹையர் ஹைன்ற மாரியே வந்துட்டு போயிட்டுருக்கும். ஆனா இங்க அப்படி வரல இங்க. இங்க அப்படி வராம குறையுது இது. ஓப்பனிங் வந்து இங்க ஓப்பன் ஆயி, இங்க வந்து குளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேல அதே லெவல்லயே வந்துட்டு ஓப்பன் ஆயி, கீழ வந்துட்டு போய் குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 கேண்டிலும் வந்து நேத்து லாஸ்ட்டா வந்த 1/2 மணி நேர கேண்டில். ஸோ இந்த 2 கேண்டிலையும் வச்சு நம்ம வந்துட்டு பார்க்கறப்ப, அ நம்ம இத வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பாக்ஸ ஒண்ணு போட்டோம் அப்டின்னாச்சுன்னா, அந்த பாக்ஸ் வந்து இந்த கேண்டில்னுடைய லோல இருந்து, இப்போ இந்த இத வந்து எடுத்துக்கலாம். இந்த ஹைய இந்த பாடியினுடைய ஹைய எடுத்து இப்டி போட்டோம்னா, இந்த மாரி தான் வரும் கேண்டில். ஓகே. ஸோ இந்த இத வந்து நம்ம வந்துட்டு போட்டு வச்சிருக்கிறோம். இப்ப காலையில ஒரு கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து நேற்று போட்ட பாக்ஸு. அத அப்டியே வச்சுருங்க. இது வந்து இன்னைக்கு 15 மினிட்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில் வருது. அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து இவ்ளோ தூரம் வந்திருக்கு விக்கு. அத வந்துட்டு ஒரு பாக்ஸ வந்துட்டு போட்டாச்சு. சரி, ஓகே. இப்ப நம்மளுக்கு என்ன கணக்கு? இப்ப நம்ம காலையில ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. நம்ம வந்துட்டு ஆர்டர் எடுக்கணும். அதான் வந்து நம்மளுக்கு இது. நம்ம அதுக்கு தான் வந்திருக்கிறோம். ட்ரேட் பண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ நம்மளுடைய கணக்கு என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த 15 மினிட்ஸ் கேண்டில்ல ஃபார்ம் ஆகுன அந்த ரேஞ்ச அ இது வந்துட்டு பிரேக் பண்ணணும். இது வந்து பியூர் அண்ட் பியூர் எஸ்எம்சி கான்செப்ட் மட்டும் நான் சொல்றது. பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டு ஒண்ணு கீழயோ, இல்ல ஒண்ணு மேலயோ வந்துட்டு போணும். அப்படி போறப்ப எஃப்இஜி வந்துட்டு ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்படி எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்துட்டு இம்பேலன்ஸா ஆகுது அப்படின்றது வந்துட்டு அர்த்தம். ஓகே. சரி, ஓகே. பாக்ஸ் போட்டாச்சு நம்ம. ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. பாக்ஸ் போட்டாச்சு. இப்ப வந்துட்டு நம்ம வாட்ச் பண்ணுவோம். இப்ப நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னுச்சுன்னா, இப்போ ஏற்கனவே இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வந்துட்டு 3க்கு மாத்திக்கங்க. இதுல வந்துட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஃப்ராக்டல் டைப் அத வந்து 3க்கு போட்டுக்கங்க. ஏன்னா நம்ம இன்ட்ராடே தான் வந்து பண்றோம். ரொம்ப ரேஞ்ச் இது பண்ணல. ஓகே. இப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா, கடைசியா கடைசியா வந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். கடைசியா வந்தது. இதான் வந்து கடைசியா வந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அது வந்து என்ன வந்திருக்குன்னா, ஹையர் ஹை வந்திருக்கு. புல்லிஷ்ன்னு வந்திருக்கு. ஓகே. ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டோம். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, அ ஹெச்டி ஹையர் டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன வச்சிருக்கிறோம் அப்டின்னாச்சுன்னா, அதையும் இத போய் செக் பண்ணிக்குவோம். ஹையர் டைம் ஃப்ரேமு ஹையர் டைம் ஃப்ரேம் எங்க இருக்கு? 1 ஹவர் இருக்கு. 1 ஹவர் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதோ எங்க இருக்கு? கீழ 1 இருக்கு. ஹவர் தான். அதோ இருக்கு. ஹையர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு 1 ஹவர் இருக்கு. ஸோ, அப்ப ஹையர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு, அ நம்முடைய லோயர் டைம் ஃப்ரேமினுடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட கான்ஃப்ளிக்ட் ஆகுது.
டைவர்ஜென்ஸ்ன்னு வச்சுக்கங்க. அது வந்துட்டு பியரிஷ்ன்னு இருக்கு. இது வந்துட்டு புல்லிஷ்ன்னு வருது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்ப நம்மளுக்கு ஒரு கன்ஃப்ளூயன்சஸ் இல்ல. ஆ டைவர்ஜென்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்ப, நம்ம எந்த டிசிஷனையும் எடுக்காம, நம்மளுடைய டிசிஷன வந்துட்டு ஹோல்டு பண்ணிர்றோம். எந்த ஒரு பயாஸும் ஆகாம ஹோல்டு பண்ணிட்டு, என்ன நடக்குது அப்படின்றத வந்துட்டு பார்க்கறதுக்காக, ஃபர்ஸ்ட்டு கேண்டில வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்றோம். சரி, அ அலோவ் பண்றோம். 15 மினிட்ஸ் முடியறதுக்கு. இதுல இன்னொன்னும் பார்த்துருவோம். ஏன்னா, இத வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளுறாங்க. அட! ம். ஓகே. இதான் வந்து கரெக்ட்டு. இதான் வந்து லாஸ்ட்டு கேண்டில். அதுக்கப்புறமா ஒரு கேண்டில் இருக்குல்ல? ஓகே. இப்ப ப்ளே பண்ணுவோம். எதுக்குன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர வந்து பார்க்கறதுக்காக. பீரிஷ்ல தான் இருக்கு. லாஸ்ட் இது வந்துட்டு இப்ப இருக்கிறப்பயும் வந்துட்டு பீரிஷ்ல தான் இருக்கு. பட் ஆனா நம்மளுடைய இது வந்துட்டு புல்லிஷ் லோயர் டைம் ஃப்ரேம்ல. ஓகே. நம்ம இப்ப வந்துட்டு பாக்ஸ் போட்டாச்சு. டைம் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு மேட்ச் ஆகல. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். லோயர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு புல்லிஷ், ஹையர் டைம் ஃப்ரேம் வந்துட்டு பியரிஷ். ஸோ அத ஒரு சைடு வச்சுருவோம். பாக்ஸ வந்துட்டு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில்ல ஒரு பாக்ஸ வந்துட்டு போட்டுட்டோம். அந்த பாக்ஸ விட்டு வெளியில போகுதா, உள்ள வருதா அப்படின்றத வந்துட்டு வாட்ச் பண்ண போறோம். 3வது எஃப்இஜி ஏதாவது ஃபார்ம் ஆகுதா அப்படின்றதையும் வந்துட்டு பார்க்க போறோம். இவ்வளவு தான் பார்க்க போறோம். வேற ஒண்ணுமே இல்ல. பொசிஷன் எடுக்கிறதுக்கு. இது வந்து பியூர் அண்ட் பியூர் எஸ்எம்சி கான்செப்ட். வால்யூம்லாம் இதுல வந்து நம்ம வந்துட்டு கொண்டே வரல. வெளியில ஓப்பன் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க. வெளியில வந்துட்டு ஓப்பன் வெளியில போயிடுச்சு. பாக்ஸ விட்டு நம்ம அந்த 15 இத விட்டுட்டு மேல போகுது. கம்ப்ளீட் ஆக விடுவோம். எஃப்இஜி வந்து இப்ப வராது. எஃப்இஜி வந்து 3வது கேண்டில் வர்றப்ப தான், இந்த கேண்டிலுக்கும், அந்த 3வது கேண்டிலுக்கும் கேப் இருந்தா தான் எஃப்இஜி வரும். ஸோ இந்த கேண்டில் வந்து அது எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அத பத்தி பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. 3வதா இதுக்கு அடுத்தது ஒரு கேண்டில் வரணும். அப்பதான் வந்துட்டு எஃப்இஜி வருதா? இல்லையா? அப்படின்றத வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த கேண்டில் வந்த கேண்டிலும் வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னுச்சுன்னா, குளோஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இந்த ரூல்ல வந்துட்டு நம்ம எதையுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ண போறதில்ல. நம்ம நம்ம வீடியோல பார்த்த மாரி எதையுமே சேஞ்ச் பண்ண போறதில்ல. ரன் பண்ணுவோம். எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு. எஃப்இஜி வந்திருக்கு. ஆனா இந்த கேண்டில் முடியல. இந்த கேண்டில் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ம். இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு. நான் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு. எஃப்இஜி வந்துட்டு இங்க இருக்கு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னாச்சுன்னா, பொசிஷன் எடுத்தரலாம். என்ன பொசிஷன் எடுக்குறோம்? ஏன்னா பாக்ஸ விட்டு வெளில போயிடுச்சு. 15 நிமிஷம் பாக்ஸ விட்டு எஃப்இஜியும் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ லாங் பொசிஷன் எடுக்குறோம். எங்க இருக்கு? இதோ இருக்கா. லாங் பொசிஷனு இந்த கேண்டில்ல எடுக்கல. இந்த கேண்டில் முடிஞ்ச பின்னாடி இந்த கேண்டில்னுடைய ஓப்பனிங்ல எடுத்தாச்சு. இப்போ 1:1 ரேஷியோல வந்துட்டு அ அதுவே வந்திருக்கு. பட் ஆனா இத வந்து நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்ப இதுல இருக்கிற ஒரு சேஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்டின்னாச்சுன்னா, எந்த எஃப்இஜிய வந்துட்டு நம்ம வந்துட்டு பேஸ் பண்ணி ஆர்டர வந்துட்டு எடுத்தோமோ, அந்த எஃப்இஜிக்கு கீழ போயிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ வந்துட்டு வைக்கணும். அதுதான் வந்து சரியான ஒரு முறை. அதாவது சேஃபா இருக்கிற ஒரு இது. அப்படி இல்ல அப்டின்னாச்சுன்னா, அந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ரொம்ப அதிகமா இருக்குன்னு நெனச்சீங்க அப்டின்னாச்சுன்னா,
அந்த அதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் லோ ப்ரீவியஸ் லோ வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து, அதுல கொண்டாந்து நீங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸ வைக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்னுடைய லோ இது இருக்கு. அதுல இருந்து எப்படியும் ஒரு 5 பாயிண்ட் வந்து மினிமமா ஒரு கால்குலேஷன் வச்சுக்கங்க. 5 பாயிண்ட் வந்துட்டு தள்ளி வைக்கலாம். அப்ப இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஒரு பாசிபிலிட்டீஸ். ஸ்டாப் லாஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கலான்றதுக்காக. இப்ப இதுல இருந்து ஒரு 5 பாயிண்ட் எதுல? இந்த 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 லோயர் விக்ல இருந்து ஒரு 5 பாயிண்ட் தள்ளிங்க. இது எவ்வளோ வருது? 13 வருதா? 13ல இருந்து ஒரு 5 கழிச்சோம்னா 8 வரும். 26,008. அந்த லாங் வீக் கேண்டில் எதுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்க? அந்த கிரீன் லாங் வீக் டவுன் அது. எது இதா? ஆ அடுத்தது, அடுத்தது. இதா? ஆ. இதான் ஃபர்ஸ்ட் கேண்டில். ஓகே, ஓகே, ஓகே. ஆ ஓப்பன் ஆகுதுல்ல மார்க்கெட்டு. அதனுடைய ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேண்டில். 15 மினிட்ஸ் கேண்டில். ஓகே, ஓகே. அதுதான் மார்க் பண்ணணும் எப்போதுமே. அந்த ரேஞ்ச விட்டு அது போதா என்ன அப்படின்றத பார்க்கணும் நம்ம. அ இல்ல அந்த ஓகே, பாக்ஸ்க்குள்ளேயே சுத்திட்டு இருந்தது அப்படின்னாச்சுன்னா, எந்த பொசிஷனும் எடுக்கக்கூடாது. விட்டுறணும். ஓகே, ஓகே. இப்ப நம்மளுக்கு மூவ் ஆயிடுச்சு. மூவ் ஆகி இங்க எஃப்இஜியும் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இதுல வந்துட்டு பொசிஷன் எடுத்துட்டோம். இப்ப நம்ம பொசிஷன் எடுத்த பின்னாடி, இப்ப ஸ்டாப் லாஸ பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நம்ம எது எதுலலாம் வைக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்குறோம். அப்ப என்னன்னா, இந்த கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலினுடைய லோ தான் வந்து ப்ரீவியஸ் லோ. அது வந்து எஃப்இஜியினுடைய டாப்பு. அந்த ப்ரீவியஸ் லோ அப்படின்றது தான் எஃப்இஜியினுடைய டாப்பு. ஸோ அதுல இருந்து ஒரு 5 பாயிண்ட் தள்ளி கீழ வந்து வைக்கிறோம். அப்ப இது வந்துட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுக்குவோம் அத. SL1ன்னு வச்சுக்கிறேன் நான். ஓகே. சார் இந்த எஃப்ஏஜி பார்க்குறது எல்லாமே 15 மினிட்ஸோட எஃப்ஏஜி தான் பார்க்குறோம். 5 மினிட்ஸ் எஃப்ஏஜில இதுக்குள்ள கொண்டு வர வேண்டாம். 5 மினிட்லாம் கொண்டு வர வேண்டாம். நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அது ரொம்ப சுலபமா இருக்கிற மாரி தோணும். ஈஸியா நெறைய சம்பாரிக்கலாம் மாரி தோணும். பட் ஆனா அது ரொம்ப டேஞ்சர் அது. ப்ராபபிலிட்டி கம்மியா இருக்கும். ஆமா, ஆமா, அதிகமா ஆமா. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகறதுக்கு வாய்ப்புகள் ஆமா. அதிகம். இந்த மாரிலாம் நெறைய பிரச்சனைகள்லாம் அதுல இருக்கும். ஓகே. நம்ம இப்ப தேங்க் யூ வந்து சார். லிமிட்டேஷன வந்துட்டு பார்க்குறோம். இது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு ஏன்னா ஒரு விஷயத்த நல்ல விஷயம்ன்றத காட்டிலும் அதுக்கு அதுக்கு முன்னாடி அதுல என்னென்ன கெட்ட விஷயம் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்பதான் நம்ம ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ, அப்ப இது ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி. 5 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுங்க 5 பாயிண்ட். ஓகே. ஸோ, அடுத்தது வந்துட்டு என்ன ப்ராபபிலிட்டி அப்டின்னாச்சுன்னா, இந்த எஃப்இஜினுடைய பாட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பாட்டத்துல இருந்து ஒரு 5 பாயிண்ட் கீழ தள்ளிடுங்க. ஸோ, அப்ப அதுலருந்து தள்ளினீங்க அப்டின்னாச்சுன்னா, இந்த பாட்டம் வந்து எஃப்இஜினுடைய இந்த பாட்டம் எதுன்னா, இந்த கேண்டில்னுடைய டாப்பு. இந்த எஃப்இஜினுடைய டாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில்னுடைய பாட்டம். இந்த 2த்துக்கும் இடையில உள்ள ஓவர்லேப் தான் எஃப்இஜியா போட்டிருக்கோம். அப்ப இது என்ன வருது? நான் இங்க நவுத்துறப்ப இங்க பாருங்க. ஐன்னு காட்டும். அது எவ்வளோன்னு பாருங்க அப்படியே. அ எவ்வளோ வருது? 25 25,996. 96ல ஒரு 5 கழிச்சோம் அப்படின்னாச்சுன்னா 91,85. 25,091,85. இத வந்து நான் வந்து 25 91 கரெக்ட்டா போட்டேனா நானு? 85. அப்ப இது வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ். இது வந்துட்டு SL2 2 ஸ்டாப் லாஸ்லாம் போடல. நம்ம வந்துட்டு ஒரு இது வந்து எடுக்கிறோம். ஓகே. இப்ப இன்னொரு இண்டிகேட்டர நான் வந்துட்டு இது பண்றேன். இது எவ்வளோ இருக்கு? ஏடிஆர். ஏடிஆர் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 31.69 இருக்கு.
33.69 அப்படின்னாச்சுன்னா, நம்ம எந்த இடத்துல என்ட்ரி குடுத்துருக்கிறோம் நம்ம, அதுல இருந்து இந்த 31 பாயிண்ட்ட வந்துட்டு கீழ இறக்கணும். அப்ப நம்ம என்ட்ரி குடுத்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட். எது? இந்த இது. சாரி. இங்க இருக்கு. இந்த இதனுடைய இது. அது வந்து என்ன பாயிண்ட்ன்னா, இங்க காட்டும் பாருங்க. இந்த கிரீன்ல காட்டுது பாருங்க. 26,000 அது இல்ல. சாரி. இந்த இது கிரே கலர். இந்த கிரே கலர். 26,028 இருவத்த 26,028 26,028ல தான் நம்ம வந்துட்டு என்ட்ரி குடுத்துருக்கிறோம். அப்ப ஏடிஆர வச்சு பார்த்தோம் அப்டின்னாச்சுன்னா, ஏடிஆர் வந்து 31 பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்ப வந்து 31 பாயிண்ட் வந்துட்டு மைனஸ் பண்றோம். ஆ அதுலருந்து நம்ம கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன். 26, 28 26, 28 புள்ளி 30 30 மைனஸ் ஏடிஆர் வந்து 31, 6 6, 7 25,000 இப்ப ஒரு லைன் ஒண்ணு போடுறேன் நானு. இதனுடைய கோஆர்டினேட் 25,996.63 அப்ப இந்த இடத்துல வரும். இதான் வந்து SL2 வருது. நீங்க இத்தனையும் போடணும்னு இல்ல. இது வந்து என்னன்னா, உங்க ஆப்ஷனு. நீங்க யோசிச்சு பாருங்க. எது போட்டா உங்களுக்கு சரி வரும்னு. உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கு அப்டின்னாச்சுன்னா, பேசாம ஏடிஆருக்கு போயிடுங்க. அதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த ஏடிஆர் போட்டது. என்னென்ன ப்ராபபிலிட்டிலாம் இருக்கு அப்டின்றதுக்காக நான் சொல்றேன். 1 இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேண்டில் அதுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோவினுடைய ஆ லோல இருந்து ஒரு 5 பாயிண்ட் தள்ளி போடுறது. ஒரு மெத்தட். இன்னொன்னு என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த எஃப்இஜி இருக்கு பார்த்தீங்களா? இந்த எஃப்இஜிக்கு கீழ ஒரு 5 பாயிண்ட் தள்ளி போடுறது. 2வது மெத்தட். 3 என்னன்னா, ஏடிஆர ஆன் பண்ணிட்டு, ஏடிஆர் வேல்யூ இங்க என்ன காட்டுதோ, அந்த வேல்யூவ வந்துட்டு உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து கழிச்சிடுங்க அவ்வளோதான். நீங்க என்ன பாயிண்ட்ல என்ட்ரி ஆனீங்களோ, அதுலருந்து கழிச்சீங்கன்னா, உங்களுக்கு என்ன வருதோ அந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரிய வந்துட்டு போட்டுருங்க. பதட்டப்படாம பண்ணுங்க. என்ட்ரி எடுத்த உடனே படபடபடன்னு கையெல்லாம் இது பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடியே ஒரு கால்குலேட்டர் எடுத்து பக்கத்துல வச்சுக்கங்க. வச்சுட்டு டக்கு டக்குன்னு போட்டுறணும். ஆ பதட்டம் இல்லாம போடணும். அந்த அளவுக்கெல்லாம் ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாலாம் போகாது. ரொம்ப பயப்பட வேண்டாம். ஆ அத வந்துட்டு போட்டுட்டீங்க. ஸோ இது இல்லாம இன்னொரு மெத்தட் என்னன்னா, இந்த மிடில்ல இருந்து ஒரு 5 பாயிண்ட் தள்ளி போடுறது. இது எல்லாமே எதனுடைய அடிப்படையில இந்த மாரிலாம் நெறையா வந்தது அப்டின்னாச்சுன்னா, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சில பேர் வந்துட்டு ஒரு லிமிட்டா தான் ரிஸ்க் எடுப்பாங்க. நான் ரிஸ்க்ன்னு சொல்றது ஸ்டாப் லாஸ தான் சொல்றேன். ஸ்டாப் லாஸே வந்துட்டு ஒரு ரிஸ்க் தான். நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ பெருசா வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு அதிகமா ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்டின்றது. அப்ப ஸ்டாப் லாஸ்ன்றதே வந்துட்டு ரிஸ்க் தான். ஸோ, அப்ப அந்த ரிஸ்க்க வந்துட்டு நீங்க ரொம்ப பக்கத்திலேயே வச்சிருந்தீங்க. என்ட்ரிக்கு பக்கத்திலேயே உங்க ஸ்டாப் லாஸ் இருக்கு அப்டின்னாச்சுன்னா, ஸோ ரிஸ்க்க வந்து நீங்க ரொம்ப கம்மியா இருக்கணுன்ட்டு நெனைக்கிறீங்க அப்டின்றது தான் அர்த்தம். ஸோ, அந்த ஒரு மனப்பான்மையில தான் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து இத்தன இடத்துல போடலாம் அப்டின்ட்டு நம்ம வந்துட்டு பேசுறோம். அது பியூர்லி உங்களுடைய ஆப்ஷன். அது இல்லாம நம்ம இப்ப வந்துட்டு போட்டுட்டு, இப்ப வந்து நம்ம ரன் பண்ண போறோம். இப்ப ஒரு 3 இது வந்துட்டு போட்டுட்டோம். இது இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த எஃப்இஜில வந்துட்டு மிடில்ல என்னன்னு பார்த்து அதுலேருந்து ஒரு 5 பாயிண்ட் தள்ளி போடுறது. ஓகே. அது தள்ளி போட்டோம்னா, எனக்கு தெரிஞ்சு அது ஏறக்குறைய வந்துட்டு L1க்கும் L3க்கும் நடுவுல வந்து நிக்கும் அது. நடுவுல கூட நிக்காது. L2 L2 இந்த நடுவுல ஏடிஆர வச்சு போட்டது தான் L2. ஸோ ஏடிஆர வச்சு போட்ட அந்த L2க்கு கொஞ்சம் மேல வந்து நிக்கும். ஸோ ஏடிஆர் வந்துட்டு ஓகே தான் வச்சுக்கங்க. சரி இப்ப நம்ம வந்துட்டு போட்டாச்சு. இதாயிடுச்சு. ஆ இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, ஆ ரிவார்ட் என்ன ஆச்சு? மாறி போச்சா? மாத்திக்குவோம் ஒண்ணும் இல்ல.
இருக்கு. ஓகே. இப்ப என்ன பண் இப்ப என்ன பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, இந்த இந்த ரிவார்ட் இருக்கு பார்த்தீங்களா? ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1 1:1 அப்படி இல்லாம நீங்க வந்துட்டு 1:2 ஆர் 1:3ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணணும். அத மட்டும் நீங்க காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. எந்த காரணம் கொண்டும். 1:1ல ட்ரேடே பண்ணக்கூடாது. அது வந்து ப்ராபபிலிட்டியே வராது. உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். அதனால அந்த அந்த இத மட்டும் தப்ப மட்டும் பண்ணாதீங்க. 1:2 வச்சுக்கங்க. அது வந்து பெஸ்ட்டு. 1:3யும் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட். ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கு அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்து 1:3 கூட போலாம். சில நேரத்தில வந்துட்டு அது 1:3 வருது அப்டின்னாச்சுன்னா, 1:3யும் தாண்டி போகுதுன்னு வச்சுக்கங்க. என்ன பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, இந்த இந்த ரிவார்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரிஸ்க் வச்சீங்கல்ல, இந்த ஸ்டாப் லாஸ கொண்டு போயி 1:2 இருக்குல்ல, அது அங்க கொண்டு போய் வச்சர்றது. அதுக்கு மேல பிரைஸ் போயிட்டு இருக்கிறப்ப. புரியுதா என்னன்னு தெரியல. நான் சொல்றது புரியுதுன்னு நெனைக்கிறேன். இப்ப இங்க வந்து என்ட்ரி எடுத்தாச்சு. இதான் வந்து என்ட்ரி பாயிண்ட். இங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டீங்க. எஸ்எல். இப்ப இந்த லென்த் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து 10 பாயிண்ட்ன்னு வச்சுக்கங்க ஒரு உதாரணத்துக்கு. இது வந்து 20 பாயிண்ட். அப்ப உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்னன்னா, ரிஸ்க் வந்துட்டு 10, ரிவார்ட் வந்து 20. அப்ப இது 2த்தையும் வந்துட்டு 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1:2 இதான் வந்துட்டு நீங்க வச்சிருக்கிற ரிஸ்க் ரிவார்டு ஆர்ஆர். ஸோ இந்த இதுல தான் வந்துட்டு நீங்க வந்துட்டு மெயின்டெயின் பண்ணணும். இப்ப என்ன கொஸ்டின்னா, மார்க்கெட் நல்ல புல்லிஷ் மார்க்கெட். சர்ருன்னு ஏறுது. பிரைஸ் வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஏறி இத வந்துட்டு ஹிட் பண்றதுக்கு வருது. ஹிட் பண்றதுக்கு நெருங்கிடுச்சு. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஃபர்தரா இத தாண்டி மேல போகும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னாச்சுன்னா, நீங்க இந்த ஸ்டாப் லாஸ சாரி இந்த டார்கெட்ட தூக்கி இன்னும் ஒரு ரேஷியோ தூக்கி மேல போட்டுருங்க. அதாவது வந்துட்டு 1:2 இருந்தத 1:3 மாத்திக்கங்க. மாத்திடுங்க. மாத்திட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னுச்சுன்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க ஏற்கனவே போட்டு வச்சிருந்தீங்கல்ல இந்த ஸ்டாப் லாஸ். இந்த ஸ்டாப் லாஸ கொண்டாந்து இங்க மாத்தி வச்சிருங்க. உங்க என்ட்ரி பாயிண்ட்லயே வச்சிருங்க. அப்ப அங்க ஒரு 10 ஏத்துனீங்க. 20ல 20 பாயிண்ட் வச்சிருந்தத 30 ஆக்கிட்டீங்க. ஏர்றதால. அப்ப இந்த ஸ்டாப் லாஸையும் என்ன பண்றீங்க, டப்புன்னு தூக்கியாந்து என்ட்ரி பாயிண்ட் வச்சிடுறீங்க. என்ட்ரில வச்சிடுறீங்க. இப்ப உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்டின்னாச்சுன்னா, கமிஷனு, ட்ரேடிங் சார்ஜ் இதெல்லாம் கணக்கு பண்ணாம பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. எப்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா. ஆனா கமிஷன் சேர்த்தீங்கன்னா லாஸ் தான். ஓவராலா வந்துட்டு அந்த கமிஷன் சார்ஜ் வந்து உங்களுக்கு லாஸா ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இத வந்துட்டு மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணிட்டு இத வந்துட்டு என்ன பண்ணிறணும், மேல தூக்கிறணும். இன்னும் மேல கொண்டு போய் வச்சிரணும். வச்சுட்டோம்னா அது வந்து 30க்கு கொண்டு போயிரணும். 1:30க்கு வந்துட்டு மாத்தி கொண்டு போயிரணும். ஸோ அதே நேரத்தில இதையும் வந்துட்டு மூவ் பண்ணிறணும். ரொம்ப அக்ரெசிவா இருக்கணும்னு நெனைச்சவங்க, என்னன்னா 20 பாயிண்ட் ஏற்கனவே ஏறிடுச்சு. அந்த 20 பாயிண்ட் நம்ம வந்துட்டு செக்யூர் பண்ணிடுவோம். அத வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறவங்க, இந்த ஸ்டாப் லாஸ கொண்டாந்து இங்க போட்டு விட்டுறலாம். அப்ப ஹிட் ஆனாலும் உங்களுக்கு 20 பாயிண்ட் ஏறுன பாயிண்ட் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு டைனமிக் ஃபாலோ அப். ஒரு ட்ரேட எடுத்த பின்னாடி நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ற விஷயங்கள் இது. ஒரு மார்க்கெட் வந்துட்டு ட்ரெண்டிங்கா இருந்தது அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கா இல்ல. உங்க டார்கெட்ட வந்துட்டு ஹிட் பண்ற மாதிரி வரல. உங்க டார்கெட்ட வந்துட்டு ஹிட் பண்ற மாரி ஒரு மூவே வந்து ஒண்ணும் தெரியல. மெதுவா தான் நகருது அப்டின்னாச்சுன்னா, ஒண்ணும் பண்ண வேண்டாம். அப்டியே விட்டுருங்க. அது பார்த்துக்கிட்டும். அதேபோல கீழ வந்துட்டு இறங்கி வந்து ஸ்டாப் லாஸ வந்துட்டு ஹிட் பண்ண வருதுன்னா, இப்போ இங்க டார்கெட்ட வந்து ஹிட் பண்ண வருதுன்ன உடனே டார்கெட்ட நவுத்துனீங்கல்ல.
அதேபோல இத இங்க ஹிட் பண்ண வருதுன்ட்டு, இத நவுத்திறாதீங்க. அது பண்ணவே கூடாத ஒரு தப்பு அது. எந்த காரணம் கொண்டும் இந்த ஸ்டாப் லாஸ வந்துட்டு நீங்க வந்துட்டு நவுத்தவே கூடாது. ஏன்னா, அது பெரிய லாஸ்ல போயிடும். ஓகே. ஸோ இந்த இத தான் வந்துட்டு இங்க வந்து போடுறோம். இப்ப நம்மளுக்கு என்ன கொஸ்டின்னா, இங்க வந்து என்ட்ரி எடுத்தாச்சு. இந்த இடத்துல என்ட்ரி வந்து எடுத்துட்டோம். இப்ப எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறதுன்னுல வந்துட்டு பார்க்கிறப்ப தான், ஒரு 3 பிளேஸ வந்துட்டு நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணணும். 1 அந்த ப்ரீவியஸ் கேண்டில்னுடைய லோவ வந்துட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்த லோவ வந்து பார்க்கிறப்ப, இதுதான் வந்துட்டு லோ. ஸோ அதனால அதிலிருந்து ஒரு 5 பாயிண்ட் தள்ளி ஒரு ஸ்டாப் லாஸ வச்சிருக்கிறோம். அடுத்தது இன்னொன்னு வந்து எதுல வந்து பார்க்குறோம்னா, இந்த இது அ சாரி இந்த SL2ன்றது வந்து ஏடிஆர பேஸ் பண்ணது. ஏடிஆர்ன்ற அந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ண உடனே அதனுடைய வேல்யூ வந்து காட்டும் இங்க. இந்த இடத்துல வரும். 31.67. அப்ப அத வந்துட்டு மைனஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய நிஃப்டி ஸ்பாட்ல எந்த ஸ்பாட்ல என்டர் ஆனீங்களோ, அந்த வேல்யூல இருந்துட்டு மைனஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ, அங்க ஒரு ஸ்டாப் லாஸ். அதுதான் வந்து SL2ன்னு போட்டுருக்காங்க. சரி SL3 அப்டின்னா என்ன அப்டின்னாச்சுன்னா, இந்த எஃப்இஜி எண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுலருந்து 5 பாயிண்ட் கீழ. அதான் வந்துட்டு SL3 அப்டின்றது. ஸோ இது பியூர்லி இது எல்லாமே உங்களுடைய ரிஸ்க்கு உங்களால எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியும்? நீங்க எவ்வளோ பணத்த வந்துட்டு ஸ்டாப் லாஸ்ல இழக்கறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? அப்படின்றத பொறுத்து இந்த ஸ்டாப் லாஸினுடைய லெவல்ஸ வந்துட்டு மாறும். அதுக்காக வந்துட்டு தான் இப்படி 3ஆ வந்து போட்டிருக்கிறேனே தவிர, 3 ஸ்டாப் லாஸ்லாம் வைக்கிறது இல்ல. இதுல ஏதாவது 1 தான் வைக்க போறோம். ஸோ, இப்ப வந்து நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம எஃப்இஜிய பேஸ் பண்ணி பேலன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு இம்பேலன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். சரி, ஓகே. இப்ப இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, முக்கியமான விஷயம். இங்க 1 வச்சாச்சு. ஆனா, மேல டார்கெட் வந்துட்டு அதுவும் வந்து 1 பாயிண்ட் தான் இருக்கு. 10க்கு 10ன்னு தான் இருக்கு. 10க்கு 20ன்னு வரணும். ஸோ, அப்ப வந்துட்டு இத வந்துட்டு 1:2வா அட்ஜஸ்ட் பண்றோம். இந்த இந்த வேல்யூவ பாருங்க. ரேஷியோன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரேஷியோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோன்றது ஒரு 1:85 இருக்குல்ல. அத வந்துட்டு 1:2வா ஆக்கிக்கிறோம். சில பேர் பயந்து போயிட்டு இது பண்ணுவாங்க. என்னன்னா 1:5லாம் வைப்பாங்க. அது வந்து என்ன அதுல என்ன பிரச்சனை இருக்குன்றத வந்து சொல்றேன் நானு. 2 வந்துதா? இது எப்படி கரெக்ட்டா என்டர் பண்ற மாரி குடுத்திருந்தானா? 2 போட்டேன். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு போட்டாச்சு. வ சார், சொல்லுங்க. இப்போ ஸ்டாக் நம்ம வந்து எஃப்இஜி கீழயும், அதுக்கப்புறம் ஏடிஆர் வச்சு இது பண்றோம். இப்போ ம். டார்கெட்க்கு மட்டும் நம்ம ரேண்டமா 2% 1:2, 3 அப்படின்ற மாரி வைக்கலாமா? அதுக்கும் லெவல்ஸ் ஏதாச்சு இருக்குமா சார்? கொஞ்சம் டவுட். ம். ம். ஏன்னா, இ ஏ ம். ஏற்கனவே எஃப்இஜி அங்க ஒண்ணு இருக்கு. ம். 1:1 கிட்டயே. ம். ம். அடுத்த அதாவது எஃப்இஜி ஒண்ணு இருக்கு. நம்ம அ என்ன அப்டின்னாச்சுன்னா, அ அத சொல்லிர்றேன் நானு. ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து லாபம் அடையறது வந்து, நம்ம இந்த மாரி கரெக்ட்டா வந்துட்டு ட்ரேட என்ட்ரி குடுத்து எக்ஸிட் ஆகுறதால லாபம் அடையறது கிடையாது ஒருத்தர். ஏன் அப்டின்னாச்சுன்னா, ஒரு நேரத்துல வந்துட்டு இது நம்மளுக்கு வந்துட்டு சாதகமா வரும். ஒரு நேரத்துல நம்மளுக்கு வந்துட்டு பாதகமா வரும். அதான் வந்து ஒரு நேரத்துல வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகும். ஒரு நேரத்துல வந்துட்டு நம்மளுக்கு லாஸ் ஆகும். நம்ம என்னதான் வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு எடுத்தாலும். இதான் வந்து கணக்கு. ப்ராபபிலிட்டி கணக்கு அப்டின்றது. இப்ப நம்மளுடைய இது என்னன்னா, எனக்கு நான் வந்து 50% 10 ட்ரேடுல 5 ட்ரேடு எனக்கு வந்துட்டு லாஸ் ஆனாலும், 5 ட்ரேடு தான் நான் வின் பண்றேன் அப்டின்னாலும், நான் வந்துட்டு ஜெயிக்கணும் அப்டின்னு நெனைக்கிறது தான். ஸோ அப்ப அது வந்து எப்படி அத சாத்தியப்படுத்துறது? அத வந்து எப்படி சாதிக்கிறது அந்த மாதிரி அப்டின்றப்ப தான், அந்த ப்ராபபிலிட்டி ரூல் வருது. அந்த ரூல் என்ன சொல்லுது அப்டின்னாச்சுன்னா, உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2வா இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்களோ, அதே அளவுக்கு ரிவார்ட வைக்கக்கூடாது. அப்படி வச்சீங்க அப்டின்னாச்சுன்னா, நீங்க தொடர்ச்சியா ட்ரேட் பண்றோம். அப்படி தொடர்ச்சியா ட்ரேட் பண்றப்ப, உங்களுடைய நெறைய ட்ரேட் லாஸ் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, நீங்க ஒட்டு மொத்தமா லாஸ்ல போயிடுவீங்க. உங்களுடைய கமிஷன் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து.
அத அவாய்ட் பண்றதுக்காக தான், அந்த ப்ராபபிலிட்டி அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றதுக்காக தான், இந்த மெத்தட வந்துட்டு நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இந்த 1:2ன்றது இருக்குதுன்ட்டு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்ப வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க இந்த ட்ரேடுல. உங்களுக்கு போச்சு. ஒரு பார்ட் வந்துட்டு போயிடுச்சு. பட் ஆனா, அதுவே வந்து இன்னொரு நெக்ஸ்ட் ட்ரேடுல வந்துட்டு, உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா, அப்படியே டபுள் மடங்கு அதிகமா கிடைக்கும். சோ இந்த கணக்குல வச்சு நீங்க கூட்டி கழிச்சு மொத்தமா பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஓவராலா வந்துட்டு ப்ராஃபிட்ல வந்துட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் இத வந்து சொல்றது. இப்ப என்ன ஆகும் அப்டின்னாச்சுன்னா, இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா, இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு. ஓகே. இப்ப இந்த எஃப்இஜிய வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணோம்னா, இது இந்த அளவுக்கு தான் வந்து போகும். இந்த எஃப்இஜிக்கு வரதுக்கு அதனால இந்த எஃப்இஜிய டச் பண்றப்பயே நம்ம வந்துட்டு வெளியில வந்துருவோம். அப்படின்னு முடிவு பண்ணி, இந்த ஸ்டாப் லாஸ நான் இங்க இருந்து, இங்க நவுத்தியாந்து கொண்டாந்து இங்க வச்சுட்டேன்னு வச்சுக்கங்க. ஸ்டாப் லாஸ். அந்த எஃப்இஜிக்கு கீழ வச்சுட்டேன்னு வச்சுக்கங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, 0.68 லாஸ் ஆச்சுன்னா, அதிகமா லாஸ் ஆகும். புராஃபிட் வந்ததுன்னா, கொஞ்சோண்டு புராஃபிட் தான் கிடைக்கும். சரி, இது உங்களுக்கு வந்து புராஃபிட்டே கிடைச்சிருச்சு அப்டின்னாலும், இது என்ன ஆகும் அப்டின்னாச்சுன்னா, ஏதாவது ஒரு ட்ரேட் வந்து அடி வாங்கிச்சுன்னா, ஒரு 10 ட்ரேட்ல ஒரு 3 ட்ரேடு வந்து ஃபெயிலியர் ஆயி போச்சுன்னா, அந்த 3 ட்ரேடே உங்க ஒட்டுமொத்த லாபத்தையும் சாப்ட்டுரும். ஏன்னா, நீங்க வந்து லாபம்ன்றது வந்து ரொம்ப கம்மியான ரேஷியோல நீங்க வச்சு, வச்சு ட்ரேட் பண்ணியிருக்கிறீங்க. அதனுடைய பாதிப்பு வந்து என்ன ஆகும் அப்டின்னாச்சுன்னா, அதிகமா நீங்க வின் பண்ணா தான் நீங்க வின்னரா ஆக முடியும். அப்ப ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:2வா இருந்ததுன்னா, நீங்க கொஞ்சம் ட்ரேடுல வந்து வின் பண்ணாலே, ஒட்டு மொத்தமா வந்து வின்னர் ஆயிரலாம். அதுக்காக தான் அந்த இத வைக்கிறது. 1:2ன்னு. அதுல எந்த காம்ப்ரமைஸுமே வந்து பண்ணாதீங்க அதுல. அது பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா, அது பெரிய ஒரு தவறு அது. ஓகே. இப்போ வச்சாச்சு. நம்ம வந்துட்டு இத வந்துட்டு பார்ப்போம். இது என்ன எத அடிக்குதுன்னு பார்ப்போம். இப்ப இதுல வந்துட்டு நம்ம 3 இது வச்சிருக்கிறோம். 3மே இருக்கட்டும். அடுத்த ஒரு எஃப்இஜி ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. இந்த மாரி நேரத்துல என்ன தெரியுங்களா பண்ணணும்? கம்ப்யூட்டர் பக்கத்துல உட்கார்ந்திருக்க கூடாது. ஏதாவது வேலை இருந்ததுன்னா, வேலை பார்க்க போயிரணும். இப்ப நம்ம எந்த ரேஷியோல வந்துட்டு இத செட் பண்ணியிருக்கோன்றத வந்துட்டு பார்ப்போம் நம்ம. இப்ப நம்ம ஸ்டாப் லாஸ வந்து எதுல வச்சிருக்கிறோம்? SL3ல வச்சிருக்கிறோம். இருக்கிறதுலயே அதிக லெவல் ஸ்டாப் லாஸ்ல வச்சிருக்கிறோம். அதிக லெவல் ஸ்டாப் லாஸ வச்சதால என்ன ஆயிப்போச்சு அப்டின்னாச்சுன்னா, நம்மளுடைய ரிவார்டும் அதிகமா வைக்கிற மாரி ஆயிப்போச்சு. கணக்கு புரியுதுங்களா இப்ப? இப்ப நீங்க ஸ்டாப் லாஸ இங்க புரியுது வச்சிருந்தீங்கன்னு சார். வச்சுக்கங்க பக்கத்திலேயே. அது முடியணும் நான் வந்து சொல்றேன் நான். என்னன்ட்டு அது கணக்கு. ஸ்டாப் லாஸ் 1 ஹிட்டு. ஸ்டாப் லாஸ் 1 வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நான் வந்துட்டு ஸ்டாப் பண்றேன்.
இப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப நம்மளுக்கு எது ஹிட் ஆச்சு? இந்த ஸ்டாப் லாஸ் 1 ஹிட் ஆச்சு. ஆச்சுங்களா? ஆமா சார். ஓகே. ஆனா நம்ம ஸ்டாப் லாஸ் 1 வச்சிருந்தோம். நம்ம ஸ்டாப் லாஸ் 3 வச்சிருந்தோம். ஆமா சார். நம்ம ஸ்டாப் லாஸ் 3 வச்சதால தான் நம்மளுடைய ரிவார்டு இங்க வந்துருச்சு. டார்கெட். ஓகே சார். இப்ப நான் வந்து இத நவுத்தி கொண்டு போயி, இங்க தானே ஹிட் ஆச்சு. அந்த இடத்திலேயே வச்சிர்றேன் நான். இந்த லைன் தானே? இந்த லைன். வச்சுட்டேனா? ஓகேவா? அப்ப நான் இத வந்து என்ன ஓகேங்க பண்ணணும் சார். நானு? அட்ஜஸ்ட் பண்ணணும். இது எவ்வளோ இருக்கு? 1:3.44 இருக்கு. எனக்கு அவ்வளோலாம் தேவையில்ல. நம்ம எவ்வளோ சொன்னோம் கணக்கு? 1:2 1:2, இல்ல 1:3. 1:3. ஓகே. இப்ப ஆமா சார். நான் 1:3 வைக்கிறேன்னு வச்சுக்கங்க. ஆனா நவர மாட்டேங்குது. 3:1 இது அதிலயே ஏதாவது கிளிக் பண்ணா வைக்கிறதுக்கு மேல ஏதாவது ஐடியா அந்த சொல்லுங்களேன் யாராவது. அது அத கிளிக் பண்ணும்போது மேல காட்டு செட்டிங்ல அந்த பிரைஸ் காட்டுமே சார். செட்டிங்ல போயிட்டு நீங்க எவ்வளோ அதான் வேணுமோ அத இங்க செட் இங்க பண்ணிக்கலாம். வருது. இதுல காட்டுது 3.22ன்னு வருது. அது டைரக்ட்டா 3ன்னு என்டர் ஆகுறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு பார்க்குறேன் நானு. அதான் ஒண்ணும் காணோம். அத கிளிக் பண்ணும்போது மேல செட்டிங் காட்டுதே, அதுல போய் பண்ண முடியாதா சார்? இதுல தானே. இதுல என்ட்ரி பிரைஸ் ஓகே. லிவரேஜ் ரிஸ்க் ரிஸ்க் 25% ஓகே. ஃபிக்ஸ் பிரைஸ். ஒண்ணும் இருக்கிற மாரி எனக்கு தெரியல. இத எப்படி மாத்துறதுன்னு தெரியல. ரிஸ்க் தான் இருக்கு. ரிவார்ட காணோம். சரி, அது கூட நம்ம மாத்திக்குவோம் நம்ம. ஓகேங்க எவ்வளோ சார். எவ்வளோ வந்திருக்கு? 3.02 வந்திருக்கா? ஓகே. 0. ஓ 2 பாயிண்ட் கம்மி. ஓகே. வச்சுக்குவோம். 2.99ன்னு வச்சுக்குவோம். ஓகே. நம்ம இங்க இங்க வச்சிருந்தோம் ஸ்டாப் லாஸ் அப்டின்னாச்சுன்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னாச்சுன்னா, இந்த இடத்துல வந்துட்டு டார்கெட் இருக்கும். அப்ப நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்துட்டு சக்சஸ் ஆயிரும். ஓகே. ஓகே. அதுவே நீங்க இந்த SL2ல வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. இந்த இடத்துல. அ ஓகே. இந்த இடத்துல வச்சிருந்தோம் அப்டின்னாச்சுன்னா, அ 3ன்றப்ப நம்மளுக்கு எங்க போகும் அப்டின்னாச்சுன்னா, 1:3ன்னா 1:3ன்னா இவ்ளோ தூரம் போகும். வராது. ஆனா 1:2 வச்சிருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா 2.2, 2.26 என்ன இது? இது சைஸ், லாட் சைஸ், ரிஸ்க், என்ட்ரி பிரைஸ், லிவரேஜ், ப்ராஃபிட்டபிள் ப்ராஃபிட் லெவல். ஏன்னா இந்த டூல் நான் வந்து அதிகமா யூஸ் பண்ணதெல்லாம் கிடையாது நான். அதனால எனக்கு இது வந்து 2.17 இருக்கு. 271 2ன்னா வந்து ஹிட்டா தான் ஆயிருக்கும். ஓகே. 2.1 ஓகே. ஸோ நம்ம இங்க வச்சிருந்தோம் அப்டின்னாச்சுன்னா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருந்திருக்கும். 1:2ன்னு வச்சிருந்தோம்னா, ஹிட் ஆயிருக்கும் அது. ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு 1:3 அப்படின்றது ரொம்ப அதிகமா தான் தெரியுது. ஆ நம்ம நிஃப்டி இத வந்துட்டு பார்க்குறப்ப. ஸோ 1:2 அப்படின்றது வந்துட்டு பெஸ்ட்டு தான். ஒண்ணும் ஆனா அதுக்கு கீழ வந்துட்டு குறைக்காதீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு 10 ட்ரேடு பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, 5 ட்ரேடு உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. 5 ட்ரேடுல வந்துட்டு நீங்க வந்துட்டு சக்சஸ் ஆயிட்டீங்க அப்படின்னாச்சுனாலே, நீங்க வந்துட்டு ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த ரேஷியோவ ஃபாலோ பண்ண சொல்றது.
ஸோ, இப்ப இந்த இது வந்துட்டு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே, இப்ப நம்ம ஒரு ட்ரேட் முடிச்சுட்டோம். சக்சஸா வந்துட்டு முடிச்சாச்சு. எஃப்இஜிய வச்சு. ஓகே. இப்ப எல்லாத்தையும் கேன்சல் பண்றோம். பண்ணிட்டு, இப்ப அடுத்தது இங்க ஒரு சைடு வே வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஆகுதுங்களா? சரி. இத வந்துட்டு நான் என்ன பண்ண போறோம், இப்ப மார்க் பண்ண போறோம். இதனுடைய லோயஸ்ட் என்னது? இந்த விக். இந்த ரெட் விக். அடுத்தது ஹையஸ்ட்ன்னு பார்த்தோம்னா, இந்த ரெட் தான். ஓகே. இப்ப ரன் பண்ணுவோம். ஒரு ட்ரேட் முடிச்சாச்சு. சக்சஸா முடிச்சாச்சு நம்ம. இதெல்லாம் எடுத்துருவோம். இரண்டாவது வாய்ப்பு இருக்குமான்னு காத்துட்டு இருக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. ஆ பாக்ஸ உடைச்சுட்டு போகுது கீழ. குளோஸ் ஆகணும். குளோஸ் ஆகுற வரைக்கும் ஒண்ணும் இது பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா, அது ரொம்ப அடுத்த கேண்டில்லயும் வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. எஃப்இஜி ஏதாவது வந்திருக்கா? எஃப்இஜி எதுவும் வரல. ஏன்னா, இந்த கேண்டிலும் ஒண்ணு ஒண்ணு ஓவர்லாப் இல்ல. லிக்விடிட்டி ஃபார்ம் ஆகுது இங்க. லிக்விடிட்டி இது. ஹையர் ஹை, ஹையர் லோ வந்துட்டு வருது. எஃப்இஜி வந்துட்டு எப்போதுமே ஒரு கணக்குல வச்சுக்கங்க. அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளூ மாரி இருக்கும் அது. ஆனா கேண்டில் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம இண்டிகேட்டர் வந்து என்ன பண்ணும் அப்டின்னாச்சுன்னா, கேண்டில் முடியறதுக்கு முன்னாடியே எஃப்இஜிய காட்டும். இப்ப பாருங்க, இப்ப காட்டுது பார்த்தீங்களா எஃப்இஜிய? இந்த கேண்டில் இன்னும் முடியல. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆன எஃப்இஜி இப்ப இங்க தெரியுது. அப்ப இந்த கேண்டில் முடியிற வரைக்கும் பார்த்துட்டு ரெடி ஆயிக்கணும் நீங்க எடுக்கறதுக்கு. பார்த்தீங்களா? கேன்சல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா எஃப்இஜி? இப்ப தான் முடியுது கேண்டில். இன்னும் முடியல. இப்ப தான் முடியுது. இப்போ இங்க ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரும்? இதுல எடுக்கலாமான்னா, வெயிட் பண்ணணும். இதுலலாம் போய் எடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இங்க எடுத்திருப்பீங்க, லாஸ் ஆயிருக்கும். இங்க எடுத்திருப்பீங்க. அப்புறம் அதுலருந்து வெளில வருவீங்க. ஒரே குழப்பமா இருக்கும். ஓகே, ஓகே. டன்னு. இதுக்கு மேல சரி ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆ இந்த பாக்ஸ விட்டு வெளில வந்தது. வந்துட்டு இங்க போறப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எஃப்இஜி வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த எஃப்இஜி இதோ இருக்கு. ஓகே. சரி நம்ம வந்துட்டு பொசிஷன் வந்துட்டு இந்த ட்ரேடுல வந்துட்டு எடுக்குறோம். இந்த ட்ரேடினுடைய ஓப்பனிங்ல எடுக்குறோம். இங்க எடுக்குறோம்னு வச்சுக்கங்க. இந்த இடத்துல எடுக்குறோம். இந்த ட்ரேட் எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். லாங் பொசிஷன் தான் எடுக்குறோம் நம்ம. ஆனா அது எடுத்த உடனே நெகட்டிவா போகுது. போட்டாச்சு. இப்ப இதுக்கு வந்துட்டு நம்ம ஏடிஆர வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஏடிஆர் வந்துட்டு எவ்வளோ இருக்கு? 29 இருக்கு. 29.64 இருக்கு. ஸோ 29.64ன்னா நம்ம என்ட்ரி எடுத்த பொசிஷன் வந்து எந்த லெவல்ல வந்துட்டு என்ட்ரி எடுத்திருக்கிறோம்? ஆ 26.14ல எடுத்திருக்கிறோம். இப்ப 26.14ல எடுத்தோம் அப்டின்னாச்சுன்னா, 26.014.00 ஏடிஆர் வந்து 29.64 29.64 4 25,984 25,984 25,984 எங்க வருது? 25 984 984ன்னா இந்த இடத்துல வரும். மேல போங்க. ஆ
இந்த இடம் 984 ஓகே. ஸோ இங்க வச்சாச்சு. ஓகே. ஸோ இப்ப இதுக்கு தகுந்த மாரி 1:4 இருக்குது. ஸோ இத மேல ஏத்தணும் அத. 1:98 ஓகே. 2.202 ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போட்டுருவோம். இப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு. ரன் பண்ணுவோம். இப்ப என்ன தோணும் அப்டின்னாச்சுன்னா, நம்ம ஹியூமனா பண்ணோம்னு வச்சுக்கங்களேன், அது ஏறிடுச்சுடா, அதுக்கு மேல ஏறுற மாரி தெர்ல அப்டின்ட்டு டப்புன்னு வெளில வருவோம் நம்ம. ஸோ இந்த மாரி பண்ணோம்னா என்ன ஆகும் அப்டின்னாச்சுன்னா, இது ஒரு ட்ரேடுன்னு தான் நம்ம நெனைப்போம். ஆனா எல்லா ட்ரேட்லயும் இதே வேலைய பண்ணிட்டு இருப்போம் நம்ம. ஸோ எல்லா ட்ரேட்லயும் இதே வேலைய பண்றப்ப நம்மளுக்கு ஒட்டுமொத்தமா லாஸ்ல போய் மாட்டிக்குவோம் எல்லாம். பொதுவா வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்றது நல்லது. ஆனா நம்ம இது பண்றது அநியாயம். நம்ம ஒரு சாம்பிளுக்காக பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்து சான்ஸ் இருக்குமா அப்டின்ட்டு. ம். முடிஞ்சுது. ஸோ 2வது ட்ரேடும் சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுல என்ன பிரச்சனை அப்டின்னாச்சுன்னா, இது நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு ஏற்கனவே நடந்து முடிஞ்சத வச்சு, மார்க் பண்ணி வச்சுட்டு, சரி என்ன நடக்குது அப்படின்னு ஸ்டடி பர்ப்பஸ்க்காக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ரியலா, பிராக்டிகலா மார்க்கெட்ல நீங்க இருக்கிறப்ப, உங்களுக்கு என்னென்னலாம் தோணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த பிரைஸ் இப்ப எப்படி இப்படிலாம் இறங்குச்சு பாருங்க. இதுவரைக்கும் வந்ததா பிரைஸு? ஆனா ஹிட் ஆகல. ஆமா சார். அதுவரைக்கும் இறங்கிச்சு பிரைஸ். அப்ப அந்த நேரத்துல வந்துட்டு உங்களுக்கு பயம் வந்துரும். பயம் வந்துட்டு, அது கொஞ்சம் இப்படி கிரீன் ஆயி இங்க போச்சு பார்த்தீங்களா, டப்புன்னு எக்ஸிட் ஆயிருப்பீங்க. போதும்டா வந்தது லாபம் அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் போகாது. ஸோ இந்த மாதிரியான தவறுகள வந்துட்டு நம்ம ஒரு சில நேரம் நம்ம செஞ்சது கரெக்ட்டுன்னு சொல்லும். "ப்பா நீ கரெக்ட்டுப்பா. நீ வந்து கரெக்ட்டா வெளில வந்துட்ட நல்ல வேல. இல்லாட்டினா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு பாரு" அப்படின்னு நம்ம நம்ம மனசே நம்மள தேத்தும். "பாத்தியா நீ கரெக்ட்டா தான் முடிவு பண்ணியிருக்கிற. நீ எல்லாம் வச்ச. ஆ டார்கெட்ட கரெக்ட்டா ஃபிட் பண்ண, ஸ்டாப் லாஸ் கரெக்ட்டா ஃபிட் பண்ண. ஆனா கொஞ்சம் பிரைஸ் தடுமாறுறத பார்த்த உடனே டக்குன்னு வெளில வந்த பாத்தியா? சரியான முடிவு. ஏன்னா விட்டிருந்தேன்னா பிரைஸ் எங்கேயோ போயிருச்சு மேல." ச சாரி பிரைஸ் வந்துட்டு கீழ இதுவரைக்கும் வந்துருச்சு. வந்து பயமுறுத்திருச்சு. அதனால நீ வந்துட்டு எக்ஸிட் ஆனது வந்துட்டு கரெக்ட் தான் அப்படின்ற மாரி நம்ம மைண்ட் சொல்லும். ஆனா, அதே தவற இது ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டடீஸ். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இந்த மாரி பண்ணுனா என்ன நடக்கும் அப்படின்றத ஸ்டடி பண்ணி, அத வந்து சொல்லி ப்ராபபிலிட்டின்ற ஒரு தியரிய வந்து கொண்டாந்து நீங்க இப்படிதான் வந்து ட்ரேட் பண்ணணும். அப்படிதான் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, எல்லாரும் அனலைஸ் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் அது. அதனால தான் வந்து இத வந்து சொல்றோமே தவிர, இத வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டெக்னிக்கல்ல வந்துட்டு உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அது நம்ம மண்டையில ஏறாது. அதான் பிரச்சனை இப்ப. ஸோ இந்த இத வந்துட்டு நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும். லாஸ் ஆனாலும் அத பத்தி கேர் பண்ணக்கூடாது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அத பத்தி கேர் பண்ணவே கூடாது. இப்ப 2 ட்ரேடு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, அதோட நிறுத்திடுங்க. அதான் பெஸ்ட்டு. இப்ப இதே வந்து நம்ம சரி 2 ட்ரேடு வெளில வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எடுக்கிற மாரி ஒரு வாய்ப்பு இல்ல. ஏன் வாய்ப்பு இல்ல?
இங்க ஒரு சைடு வே எடுக்கிற மாரி தெரிஞ்சது. அதனால அதிலிருந்து பேலன்ஸ்ல இருந்து அது இம்பேலன்ஸ்க்கு மாறுதா அப்படின்னு பார்த்தோம். ஆனா இங்க வால்டிலிட்டி எப்படி இருக்கு பாருங்க. எங்கேயோ மேல போகுது. சடனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பயங்கரமா கீழ வருது. ஸோ அந்த நேரத்துல வந்துட்டு நீங்க ஏடிஆர் இப்ப பாருங்க ஏடிஆர் எவ்வளோ இருக்கு? 39.14. ஸோ இந்த ஏடிஆர் ஏறுது, ஏறுது அப்படின்னாலே வால்டிலிட்டி ரொம்ப ஹையா இருக்குன்னு அர்த்தம். அதனால அதையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. வால்டிலிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னாச்சுனாலே, இது ஏறும். ஏடிஆர் வந்துட்டு பயங்கரமா ஏறும் மேல. ஸோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஸ்டாப் லாஸ வச்சீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்துட்டு ரேஷியோவ வச்சு ஆகணும். இதெல்லாம் பெரிய ஒரு சிக்கலா இருக்கும். அதனால வந்துட்டு அந்த மாரி ஒரு முடிவ வந்துட்டு எடுக்காதீங்க. ஆ யுஎஸ்ல, யூரோப்ல இருக்கிற ரீட்டெய்லர்ஸ் இருக்கிறாங்கல்ல, நம்மள மாரி. இந்தியாவுல வந்து ரீட்டெய்லர்ஸ் மாரி, அமெரிக்காவுல இருக்கிற ரீட்டெய்லர்ஸ், யூரோப்ல இருக்கிற ரீட்டெய்லர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்றது, என்ன சொல்றாங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்க இந்த வால்டிலிட்டிய பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரேடே பண்றாங்க. ரொம்ப வால்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறப்ப மட்டும் தான் வந்துட்டு அவங்க பை பண்றாங்க. இல்லன்னா பை பண்ண மாட்றாங்க. ஸோ, அதெல்லாம் வந்து இந்த இதுல தான் வரும். ஸோ, இந்த மாரி ஒரு வாலட்டிலிட்டி ஒரு மார்க்கெட்ல வந்துட்டு என்டர் ஆகாம இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. பட் ஆனா நம்ம ஒரு டெமோக்காக போட்டோம். அது எடுத்து போட்டோம். நம்ம நேரம் வந்துட்டு 2 ட்ரேடும் வந்துட்டு டார்கெட் ஹிட் ஆச்சு. ஓகேங்களா? அதனால ஆஹா! இது சூப்பரா இருக்குடா! அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு இத ட்ரேடுல நீங்க போடுறப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகலாம். அதனால பயந்துறக்கூடாது. அடுத்த நாள் இதையே பண்ணணும். இப்படியே தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ப்ராஃபிட்ல வந்துட்டு முடிஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ இன்னும் இது வந்து என்னன்னா, எஃப்இஜி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் வந்துட்டு பார்த்தோம். ஓகே. சரி. எஃப்இஜி வந்து நம்ம இப்ப இம்பேலன்ஸ் ஆகுதா அப்படின்றதுக்காக, எஃப்இஜி வந்ததுன்னா பொசிஷன் எடுப்போம். ஏன்னா இம்பேலன்ஸ்ன்னுக்கு அது ஒரு அறிகுறி அப்படின்ற மாரி நம்ம நெனச்சு எடுத்தோம். ஆனா, ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. நம்ம எஃப்இஜி வருதுன்னு சொல்லி ஒரு என்ட்ரி எடுத்தோம்ல. அதுக்கப்புறமா எத்தன எஃப்இஜி வந்தது? எத்தன எஃப்இஜி போச்சு? அத கவனிச்சீங்களா யாராவது? அத நீங்க வந்துட்டு ட்ரையல் பண்ணி பாருங்க. நெறைய எஃப்இஜி வரும். நெறைய எஃப்இஜி வந்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிராபேக் வந்துட்டு இருக்கு எஃப்இஜில. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு வாலட்டிலிட்டியா மேலயும் கீழயும் இறங்கிட்டு இருந்ததுன்னா, நெறைய எஃப்இஜி வரும். நெறைய எஃப்இஜி காணாம போகும். அத மிட்டிகேட் ஆயிடும். பிரேக் ஆயிடும். அதனால வந்துட்டு மறைஞ்சிரும். ஸோ இது 1 நம்பர் 1 பாயிண்ட். இன்னொன்னு வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, மி எஃப்இஜி வந்துருச்சுனாலே, திருப்பி பிரைஸ் வந்து அந்த எஃப்இஜிய ரீடெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயமும் உண்ம கிடையாது. ஆகலாம், ஆகாம போலாம். ஆகாம போனதும் அதிகம், ஆனதும் அதிகம். அதனால ஆகும் அப்படின்னு கண்டிப்பாவும் சொல்ல முடியாது. ஆகாதுன்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ அது வந்து ஒரு அன்பிரெடிக்டபிள். இதெல்லாம் வந்துட்டு டிராபேக். எஃப்இஜியினுடைய ஒரு டிராபேக். ஸோ அப்ப எஃப்இஜி வந்து எப்ப வந்து ரொம்ப வேலிடா இருக்கும்? அத நம்ம பார்த்துக்கணும். அப்போ என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஜுரத்துக்கு வந்துட்டு பேராசிட்டமால் குடுப்பாங்க. நம்ம இந்தியாவுலலாம். ஜப்பான்லலாம் வந்துட்டு ப்ரூஃபன் குடுப்பாங்க, ஜுரத்துக்கு. நீங்க கேள்விப்பட்டுருக்கீங்களா? அங்க வந்து அந்த மாரி குடுப்பாங்க. ஸோ இது வித்தியாசமா இருக்கும் அது. அந்த மெடிசனு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு எஃப்இஜிய வந்து எந்த மாதிரியான கான்டெக்ஸ்ட், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அத யூஸ் பண்ணோம்னா, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்டின்றது தான் முக்கியம். ஸோ, அப்ப எந்த மாதிரியான சூழ்நிலையில எஃப்இஜிய யூஸ் பண்ணா பலன் குடுக்கும் அப்டின்னாச்சுன்னா, இந்த மாதிரி மார்க்கெட் சைடு வேல இருக்குன்னு வச்சுக்கங்க. அந்த லெவல்ல இருந்து இப்ப ஏறி இருக்கு பார்த்தீங்களா? சர்க் சர்க் சர்க்குன்ட்டு. பேலன்ஸ்டு ஸ்டேஜ்ல நீங்க பேலன்ஸ்டு ஏரியாவ மார்க் பண்ண பின்னாடி, எஃப்இஜிக்காக காத்திருந்து, அப்ப எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சுன்னா, அது வந்துட்டு பவர்ஃபுல்லா, வேலிடா வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அதுக்குன்னு உடனே அது 100% கரெக்ட்டா இருக்கணும்லாம் அர்த்தம் கிடையாது. அதிலயும் 20% திருப்பி ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா பெஸ்ட். அந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்துட்டு பெஸ்ட். ஆனா, இந்த மாரி சிச்சுவேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி சிச்சுவேஷன் பேட். இந்த மாரி சிச்சுவேஷன்ல எஃப்இஜிய வந்து நம்புறது வந்து ரொம்ப பேடா கொண்டு போய் எங்கேயோ இழுத்து விட்டுரும். ஏன் அப்டின்னாச்சுன்னா, இங்க உங்களுக்கு ஒரு சைட்வே மார்க்கெட் கிடைச்ச மாரி, இந்த இடத்துல ஒரு சைட்வே மார்க்கெட்டே கிடைக்கல.
ஆனா இந்த ஒரு 3 கேண்டில் ஒரு 3/4 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் ஒரு கேண்டில் வந்து இது 3 இது வந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது இறங்குது, ஏறுது. எத்தன வாட்டி கீழ வந்துட்டு மேலயும் கீழயும் வந்துட்டு, வந்துட்டு போயிட்டு இருந்தது பாருங்க. ஸோ, அப்ப அந்த நேரத்துல வந்து நெறைய எஃப்இஜி வந்தது. நெறைய எஃப்இஜி காணாம போச்சு. ஸோ, அப்ப எஃப்இஜி வந்து எந்த சிச்சுவேஷனுக்கு பெஸ்ட் அப்டின்னாச்சுன்னா, ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேஜ்ல வந்துட்டு ரொம்ப நேரமா மார்க்கெட் இருக்கு அப்படின்னு இருக்கிறப்ப, ஒரு பிரேக் டவுனையோ, இல்ல ஒரு பிரேக் அப்பையோ, பிரேக் அவுட்டையோ, இல்ல உடைச்சுக்கிட்டு மேலயோ, இல்ல அத விட்டு கீழயோ போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிற நேரம் இருக்குல்ல, அந்த சூழ்நிலைக்கு எஃப்இஜி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கண்ண மூடிட்டு எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ வந்துட்டு ஏடிஆர பேஸ் பண்ணி நீங்க போடலாம். மத்தபடி நீங்க வேற ஏதாவது நான் இப்ப சொன்னபடி போட்டாலும் போடலாம். இப்ப ஏடிஆரே நம்மளுக்கு பெஸ்ட்டா தான் இருக்கு. ஒரு ஏடிஆர் தான் போட்டோம். அதுவும் 2 ஏடிஆர்லாம் போடல. ஒரு ஏடிஆரே போட்டோம். அதுவே வந்து இதா தான் இருக்கு. ஒரு ஏடிஆர் நீங்க போட்டு ஸ்டாப் லாஸ பிக்ஸ் பண்ண பின்னாடி தான், உங்களுடைய டார்கெட்டயே நீங்க வந்து பிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போட்டீங்களோ, அதுல 2 மடங்கு தான் வந்து உங்களுடைய டார்கெட் வந்துட்டு இருக்கணும். அப்படி இருந்து தான் பண்ணணும் ட்ரேடிங்கு. புரியுதுங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு ஒரு இண்டிகேட்டர் ஒண்ணு நான் வந்துட்டு போட்டேன். ஒரு 25,000 அப்படின்னு சொல்லி போட்டேன் நானு. நான் இப்ப உங்கள வாங்குறதுக்காக சொல்லல. அதுல என்ன இருக்கு அப்படின்றத வந்து சொல்றேன் நான். அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற விஷயம் என்ன அப்டின்னாச்சுன்னா, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்துட்டு, அதுல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்துட்டு ஃபாலோ பண்ணிருவேன். ஸோ, அதனால தான் அந்த இண்டிகேட்டரு உங்களுக்கு இந்த மாதிரி இறங்கி ஏர்றப்பலாம், நீங்க பக்கத்துல கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, எப்பமோ வெளில ஓடியாந்துருப்பீங்க. சில சமயம் லாஸ்ல கூட போய் புக் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்டின்னாச்சுன்னா, ப்ரா உங்களுடைய ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ற அளவுக்கு இறங்கிச்சு. அப்ப ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ற அளவுக்கு பிரைஸ் இறங்கிச்சுன்னா, ஆல்ரெடி உங்களுடைய என்ட்ரி பிரைஸ விட கீழ நிக்கிது. ஆல்ரெடி லாஸ்ல இருக்குது. அப்ப என்ன நினைப்பீங்க நீங்க? இது ஃபர்தரா ஹிட் ஆகி போயிடும் போல இருக்கே! அப்படின்னு சொல்லி லாஸ்லயே புக் பண்ணிட்டு வெளில வந்துருவீங்க. ஸ்டாப் லாஸ திருப்பி சொல்றேன். ஸ்டாப் லாஸ ஹிட் பண்ண வருது அப்படின்னு நினைச்சு நீங்க வந்தது. அப்படித்தானே வந்தது. அப்படி வர்றப்ப நீங்க பயந்து போய் எக்ஸிட் ஆயிருந்தீங்கன்னா, நீங்க ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆயிருக்க மாட்டீங்க. லாஸ்ல எக்ஸிட் ஆயிருப்பீங்க. ஏன்னா, ஸ்டாப் லாஸ் எதுக்கு கீழ இருக்கு? என்ட்ரி பிரைஸ்க்கு கீழ இருக்கு. பிரைஸு அப்ப நம்ம பொசிஷன எடுத்ததுக்கு அப்புறமா, பிரைஸு நம்மளுடைய என்ட்ரி பிரைஸ விட கீழ இறங்கிருச்சு. ஸோ, அப்ப அந்த ஒரு பயம் வந்து நம்மளுக்கு ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு ஃபியர் வரும். இல்ல எனக்கு ஃபியரே வராதுன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஹியூமனே கிடையாதுன்னு அர்த்தம் அதனால இயற்கையா நம்ம பயாலஜிக்கலா நம்ம பாடில இருக்கிற ஒரு விஷயத்த ஓவர் கம் பண்ணணுன்ட்டு நெனைக்காதீங்க. அது தப்பு. அது வந்துட்டு அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கிறது ஒரு ஃபியர்னஸ், ஒரு ஹேப்பினஸ். இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயல்பான விஷயம் அது. அந்த நேச்சர வந்துட்டு நீங்க ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி தாட் பண்ணி, நான் சைக்காலஜிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு நான் போயிட்டு புத்தர் உட்கார்ந்த மாரி போதி மரத்துல உட்கார போறேன். தியானம் பண்ண போறேன். அது பண்ண போறேன். எதுவும் கை குடுக்காது. இதெல்லாம் வந்து ஹியூமன் பயாலஜிக்கல் நேச்சர் இது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உள் அடக்கி தான், உள் வாங்கி தான் ரிசர்ச்சர்ஸு ரிசர்ச் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, ப்ராபபிலிட்டின்றத கொண்டாந்து, நீங்க எந்த சிஸ்டத்த வேணா ஃபாலோ பண்ணுங்க. ஆனா, அந்த சிஸ்டத்த வந்து ஒரு முறைப்படுத்துங்க ஃபர்ஸ்ட்டு. இப்ப நம்ம ஒரு முறைப்படுத்திட்டோம் இந்த முறைப்படுத்தி இந்த சிஸ்டத்த முறைப்படுத்திட்டோம். இத எக்ஸிக்யூட் பண்ணணும். அதான் அடுத்த வேல. இப்போ ஒரு வரைய எடுத்துட்டோம். எப்படி என்ட்ரி பாயிண்ட் என்ன? என்ட்ரி பாயிண்ட் இப்படிதான் எடுக்கணும். ஓகே. ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும்? இப்படிதான் வைக்கணும் ஸ்டாப் லாஸ். டார்கெட் எப்படி பண்ணணும்? டார்கெட் இப்படிதான் பிக்ஸ் பண்ணணும். தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் படிக்கிறது. ரொம்ப, ரொம்ப வெரி, வெரி சிம்பிள். பிரச்சனை எங்க அப்படின்னா, அத செயல்படுத்துறீங்கல்ல, அங்க தான் பிரச்சனை. அத செயல்படுத்த போறப்ப, உங்க மனசு மேல ரோலர் கோஸ்டர்ல போற மாரி போகும். மேல ஏறும், பக்குன்னும், பயம் வரும், வேர்க்கும்.
டப்புன்னு குளோஸ் பண்ணலாமான்னு தோணும். கை ஓடும். அங்க ஓடும், இங்க ஓடும். பயங்கரமான ஒரு பதட்ட நிலை வரும். அந்த ட்ரேட நீங்க முடிக்கிற வரைக்கும், உங்க நிலவரம் வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கும். ஸோ, இத எல்லாத்தையும் உள்ளடக்குனது தான் இந்த ப்ராபபிலிட்டி தியரின்றது. ஸோ, அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னுச்சுன்னா, உங்களுக்கு வர அந்த பதட்டம், பயம் எல்லாமே வந்து நேச்சர், இயற்கை அது. அது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் இருக்கும். அது இல்லாட்டினா தான் பிரச்சனையே. அது இல்லாட்டினா நீங்க வந்து பைத்தியக்காரன்னு அர்த்தம். விளையாட்டுக்கு சொல்லல. சீரியஸா சொல்றேன். அவங்களுக்கு தான் அந்த சடன் ஷாக்கான விஷயம்லாம் வந்து எதுவுமே வந்து பாதிக்காது. ஒரு நார்மல் ஹியூமனுக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பயங்கரமா பாதிச்சுரும். பயம்ன்றது, சந்தோஷம்ன்றது எல்லாம் கலந்து வரும். அதனால தப்பு எத பண்ணக்கூடாதுன்னா, அத ஓவர் கம் பண்ணிடுவேன் நானு. அந்த பயத்தெல்லாம் நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணிடுவேன்ற அந்த முயற்சிலாம் பண்ணாதீங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் தான் இது. அப்ப இந்த மெத்தட வந்துட்டு ஃபாலோ பண்றீங்க. இன்னைக்கு போட்டீங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. ஒரு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ட்ரேடே ஸ்டாப் லாஸ் ஹிட் அப்டின்னாச்சுன்னா, பேசாம மூடி வச்சுட்டு விட்டுருங்க. ட்ரேடு பண்ண வேண்டாம். ஸோ அடுத்த ட்ரேடு பண்ணுங்க. இல்லாட்டினா வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேஜ்க்கு வருதான்னு பாருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. மார்க்கெட்டு பேலன்ஸ்டு ஸ்டேஜ்க்கு வரணும். அதாவது வந்து 0 நிலைக்கு வரணும். 0 நிலை. 0 ஹீரோ. அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. 0 ஹீரோ. மார்க்கெட் வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேஜ்க்கு வந்ததுனா தான், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுதுன்னு அர்த்தம். மார்க்கெட்டு பேலன்ஸ்டு ஸ்டேஜ்க்கே வரல அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு வாய்ப்பே உருவாகலன்னு அர்த்தம். அந்த நேரத்துல போயிட்டு, இந்த மாரி இப்படியும், அப்படியும் இறங்கிட்டு இருக்கிற நேரத்துல போயிட்டு, ஒரு அசம்ப்ஷன்ல எடுக்கிறது, அந்த வேலைலாம் வந்து பண்ணவே கூடாது. அப்ப ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேஜ் வந்துருச்சா, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. யுட்டிலைஸ் பண்ணிக்கணுன்ட்டு யுட்டிலைஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சில சமயம் உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போயிடுச்சுன்னா, வொரி பண்ணாதீங்க. அவ்வளோதான். நீங்க ஒரு சிஸ்டத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. 1:2 அப்படின்ற ஒரு சிஸ்டத்த வந்துட்டு ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவ ஃபாலோ பண்ணி, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெத்தட் உங்களுக்கு இருக்கு. ஒரு அதே மாரி ஆப்பரேட்டிங் மெத்தடும் உங்களுக்கு தெரியும். நீங்க அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு மாசம் எடுக்கிறப்ப, ஒரு 21 நாள்ல வந்துட்டு ஒரு 15 ட்ரேட் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒட்டுமொத்தமா கால்குலேட் பண்ணி நீங்க அந்த மாசம் எண்டுல கணக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ப்ராஃபிட்ல இருக்கும். நீங்க ஈச் அண்ட் எவரி ட்ரேடுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அது ட்ரேடிங் மெத்தடே கிடையாது மொத. ஸோ, அதனால இந்த இதுல வந்துட்டு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இப்ப வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னது தான். டெக்னிக்கல் வந்து விஷயம் கிடையாது. எக்ஸிகியூஷன் தான் வந்து பிரச்சனை. அத வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றது. எல்லாம் சொல்லிக் குடுத்துறலாம். நீ ஏறி உட்காரு, கீர போடு, அத போடு, இத போடுன்னு எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துறலாம். எல்லாத்துக்கும் புரிஞ்சிரும். ஆனா, அந்த கார்ல ஏறி உட்கார்ந்த பின்னாடி தான் தெரியும். புதுசா கார் கத்துக்கிறவங்களுக்கு சொல்றேன். உட்கார்ந்த பின்னாடி தான் தெரியும். எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சுருவோமோ! யாராவது எதிர்ல அவன் சைட்ல தான் வருவான். அவன் மேல இடிச்சுருவோமோன்னு பயப்படுவோம். இவங்க மேல இடிச்சுருவோமோன்னு பயப்படுவோம். இந்த பயம்லாம் வந்து நேச்சர் தான். ஏன்னா, நம்மளுக்கு அப்பதான் கத்துக்கிறோம். ஸோ, அந்த மாதிரி தான் வந்துட்டு இது இந்த ட்ரேடிங்கும் ஒரு இது. அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள நீங்க வந்துரணும். இந்த 1:2 பயப்படக்கூடாது. இல்ல ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி நீங்க வந்துட்டு நான் எதுக்கு இருக்கணும் அப்டின்றேன்னா, ஒரு சில நேரத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப புல்லிஷா போகுதுன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணி கன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுன்னா, அந்த நேரத்துல வந்து நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாரி ஒண்ண வந்துட்டு மூவ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்டாப் லாஸ கொஞ்சம் உங்க என்ட்ரி பாயிண்ட்ல கொண்டு போய் ஸ்டாப் லாஸ வச்சுட்டு, டார்கெட்ட வந்துட்டு நீங்க வந்துட்டு ரைஸ் பண்ணலாம். இல்லாட்டின்னா உங்க இப்ப இது ஸ்டாப் லாஸ மட்டும் நீங்க வந்து என்ட்ரி பாயிண்ட்ல போயிட்டு வைக்கலாம். அந்த மாரி வச்சாலும் சில நேரத்துல தப்பாகும். ஏன்னு வச்சுக்கங்களேன், நீங்க சப்போஸ் வந்துட்டு இங்க ஏறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூவ் பண்ணி ஸ்டாப் லாஸ கொண்டு போய் என்ட்ரில வச்சிருப்பீங்க. அது என்ன ஆகும்னா திடீர்னு இறங்கிடும் கீழ. இறங்குனோனே டபால்னு அடிச்சுரும். ஏன்னா நீங்க தான் நவுத்திங்க பக்கத்துல வச்சுட்டீங்கல்ல. ஆனா ஏற்கனவே பழைய இடத்துல இருந்த அந்த ஸ்டாப் லாஸ் வரைக்கும் போயிருக்காது. அய்யய்யோ! ஏன்டா நவுத்தி மேல வச்சோம் அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணிடுவோம். ஸோ அதனால அந்த மாதிரியும் வைக்கிறது தவறான ஒரு இதுதான். ரிசல்ட் வந்து குடுக்காது. ப்ரூவ் பண்ணி ரிசர்ச் ஓரியன்டடா பண்ணது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இதுதான் ப்ராபபிலிட்டி தான். 50, 50 தான். ட்ரேட் எடுக்கிறது முன்னாடி வரைக்கும் நான் தான் புலின்னு சொல்லிட்டு எடுக்கணும். கரெக்ட்டா எடுக்கணும் ட்ரேட் அவ்வளவுதான். எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு அப்டின்னாச்சுன்னா, அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. 1:1ன்லாம் வைக்கவே கூடாது. அதுக்கு நீங்க ட்ரேடே எடுக்க வேண்டாம். அதுக்கு சும்மாவே இருந்துரலாம்.
அப்ப 1:1 அதாவது 50-50 அப்படின்ற வாய்ப்ப வந்துட்டு, நீங்க 1:2 மாத்துறீங்க. உங்க ரிஸ்க் ரிவார்டுனால. இது மேத்தமேட்டிக்ஸ்ல நீங்க வந்து ப்ராபபிலிட்டிய பத்தி அதிகமா படிச்சீங்கன்னா, அது உங்களுக்கு புரியும். இந்த நான் சொல்ற விஷயம். அது உங்களுக்கு அது புரியாம தான் வந்துட்டு தடுமாறுறீங்க. எல்லாம் பிரிடிக்ஷன், பிரிடிக்ஷன், பிரிடிக்ஷன்ட்டே இருக்கிறோம். அதனால அத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. இப்ப நம்ம வந்து 2 ட்ரேட் எடுத்தோம். இன் கேஸ் வந்து இதுல 1 ட்ரேட் லாஸ் ஆகியிருந்ததுன்னு வச்சுக்கங்க. இன் கேஸ் நம்ம வந்து நீங்க ஓவராலா வந்து லாஸ்ல இருப்பீங்களான்னா, கண்டிப்பா இருக்க மாட்டீங்க. அதான் வித்தியாசம். ஏன்னா, உங்களுடைய ரேஷியோ வந்து 1:2. நீங்க 2 நீங்க வந்து நஷ்டம் அடையறத விட லாபம் அடையறது அதிகம் ஒரு ட்ரேடுல. அப்படின்னு இருக்கிறப்ப 2 ட்ரேடுல வந்து 1 ட்ரேடு உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா, அதுல நீங்க இழந்தத விட, நீங்க ஜெயிச்ச ட்ரேடுல வந்து நீங்க சம்பாரிச்சது அதிகமா இருக்கும் லாபம். அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க வந்துட்டு ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 1:2ன்றது வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. சார் ஒரு அதுக்கே டவுட்டு. குறைக்காதீங்கன்றது. சார் ஆ இந்த 1:2 வர்ற மாரி இருக்கிற இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 1:2 சப்போஸ் 2 ரிவார்ட் கிடைக்கிற மாரி இருக்கிற ட்ரேட எப்படி ஐடென்டிஃபை பண்றது? 1. 2வது ம்ஹ்ம். அத பண்ண அந்த முடியாது. அது என்ன அந்த ட்ரேட் பண்ணணும் இருங்க, அப்படின்னு இருங்க. ட்ரேட எடுத்துர்றோம். அது அ 1:2க்கு போவே இல்ல. 1:1க்கு மேல போகுது. அப்ப நம்ம க்ளோஸ் பண்ணணுமா? இல்ல ஹோல்டு பண்ணணுமா? குளோஸ் பண்ணக்கூடாது. அத விட்டுறணும் அந்த ட்ரேட. ஓகே. ஏன்னா, இது வந்து ஒரு நாள் விளையாடுற விளையாட்டு கிடையாது. இது வந்து டெஸ்ட் மேட்ச். ம்ஹ்ம். ஒரு நாள் நீங்க ப்ளே பண்றது வந்து டிசைட் பண்ண போறதில்ல. 2வது இன்னிங்ஸும் வரும் அதுல. ஓகே. நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னாச்சுன்னா, இப்ப நீங்க இன்னைக்கு அத அட்ஜஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. ம். அடுத்த ட்ரேட்ல என்ன பண்ணுவீங்க? அதே தவற பண்ணுவீங்க. அப்ப என்ன மாதிரியான அதாவது ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு தான் வந்து நிகழ்தகவு கணக்குன்றது. ப்ராபபிலிட்டி தியரி அப்டின்றது. அந்த ப்ராபபிலிட்டி தியரியின் படி என்ன இது வந்து யாரோ கண்டுபிடிச்சதெல்லாம் இல்ல. ரிசர்ச் பண்ணி ஸ்காலர்ஸ் வந்துட்டு ப்ரூவ் பண்ண ஒரு மெத்தட் இது. இது யாரோ யூடியூபர்ஸோ, இல்ல யாருமோ நானோ என்னுடைய ஓன் கிரியேஷன்லாம் கிடையவே கிடையாது. அது என்னன்னா, இப்படி நீங்க ரெகுலரா வந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகலாம். ஹிட் ஆகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலாம். இன்னைக்கு ஹிட் ஆகல. நான் என்ன என்ன நினைச்சேன்னு தெரியல. நான் எதுக்கு 4ஆம் தேதி எடுத்தேன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து ஹிட் ஆகல. சில நாள் 2 ட்ரேடுமே வந்துட்டு நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கலாம். ஸ்டாப் லாஸ். ஆனா அடுத்த ட்ரேடு உங்களுக்கு எப்படி ஆகுது? அப்படின்றத வந்து கனெக்ட் பண்றப்ப, அவங்க போட்ட அந்த ரிசர்ச் இதுல வந்து என்ன வருதுன்னா, ஒரு டோட்டலா வந்துட்டு உங்களுடைய வெற்றி தோல்வின்றது வந்து ஒரு ட்ரேடுனால நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. சோ இது வந்து ஆ சொல்லுங்க. இல்ல சார். எதுவும் கேட்கல. கன்டின்யூ. ம். உங்களுடைய வெற்றி தோல்வி உங்களுடைய ஒரு ட்ரேடுனால நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. இது கணிதபூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்ம. அப்ப எப்படிதான் ஒருத்தருடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னாச்சுன்னா, கன்சிக்யூட்டிவ் சீரியஸ் ட்ரேடு. ஒரு 10 ட்ரேடு, 20 ட்ரேடுன்ட்டு அவன் எடுக்குறான் பார்த்தீங்களா? அதுதான் வந்து அதனுடைய சராசரி தான் அவனுடைய வெற்றி தோல்விய வந்து நிர்ணயிக்குது. இது வந்து கணித ரீதியா நிரூபிக்கப்பட்ட ப்ராபபிலிட்டி கால்குலேஷன் இது. ஸோ அந்த கால்குலேஷன் வந்து என்ன சொல்லுது அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு 20 ட்ரேட் எடுத்து, அதுல ஒரு 7 ட்ரேடு, 8 ட்ரேடு தான் உங்களுக்கு சக்சஸ் ஆச்சு. உங்க டார்கெட் ஹிட் ஆச்சு. மத்தது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கு. அப்படின்னு ரிசல்ட் வந்தாலும், நீங்க இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாம இருந்திருந்தீங்க. இருந்ததால தான் அந்த மாரி ஆச்சு. இருந்திருந்தீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுடைய ஆவரேஜா வந்து பார்க்கறப்ப, நீங்க வந்து புராஃபிட்ல இருப்பீங்க. இதுதான் ஓகே வந்து சார். ப்ரூவ் பண்ண ஒண்ணு. ஆனா, இத வந்து பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னா, இப்ப நம்மளே பார்த்துட்டு இருந்தோம். இத்தனைக்கும் நம்ம பணம் போடல, ஒண்ணும் போடல. அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுற அளவுக்கு கீழ போச்சு. ஆனா ஹிட் பண்ணல. அந்த நேரத்துல நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா, டக்குனு வெளில வந்துருவோம். நாளைக்கு இன்னொரு ட்ரேட் போடுவோம். அந்த ட்ரேடும் இதே மாரி ஆகும். அப்பவும் வெளில வருவோம். அப்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக வருது, ஹிட் ஆக வருதுன்னு நம்ம வெளில வந்துகிட்டே இருந்தோம்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம லாஸ புக் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். சரி, இப்படியே ஒரு 4 ட்ரேட் எடுத்து லாஸ்ல புக் பண்ணிட்டோம். 5வதா ஒரு ட்ரேட் மேல ஏறுது. புராஃபிட் போகுது.
அப்ப என்ன உங்களுக்கு மைண்ட் சொல்லும் அப்டின்னாச்சுன்னா, இது டார்கெட் எல்லாம் போய் தொடாது. டார்கெட் ரொம்ப தூரத்துல இருக்கிற மாரி இருக்கு. நம்ம இப்பமே ஒரு ரூ. 1000 கிரீன்ல காட்டுது. இப்பமே ஒரு ரூ. 2000 கிரீன்ல காட்டுது. இப்பமே வெளில வந்துருவீங்க. சரி வெளில வந்தீங்க ஓகே. அடுத்த ட்ரேட்ல என்ன பண்ணுவீங்க? அடுத்த ட்ரேட்லயும் அதே பண்ணுவீங்க. அப்ப ஒவ்வொரு ட்ரேட்லயும் ஒரு ரூ. 2000 ரூ. 2000 லாஸ்ல போயிட்டு இருக்கும் ஒரு சைடு. ஒரு சைடு புராஃபிட் ஒவ்வொரு ட்ரேட்லயும் ரூ. 1000 ரூ. 1000 வந்துட்டு இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமா கூட்டி பார்த்து ஒரு 10 ட்ரேட கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஒட்டுமொத்தமா லாஸ்ல இருப்பீங்க. அப்ப என்ன அப்டின்னாச்சா, இதுதான் வந்து அந்த எக்ஸிகியூஷன் பண்றதுல இருக்கிற பிரச்சனை. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அப்போ இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்து சைக்காலஜிக்கலா ட்ரேடிங்க்கு வந்து அன்ஃபிட்டா அப்டின்னாச்சுன்னா கிடையாது. உங்களுக்கு என்ன மனநிலையோ அதே மனநிலை தான் எனக்கும். அது எவ்வளோ பெரிய ட்ரேடரா இருந்தாலும் அதே மனநிலை தான். என்னால வந்துட்டு அந்த மனநிலைய வந்து ஜெயிக்கலாம் முடியாது. எனக்கும் பயம் இருக்கு. சில நேரத்துலலாம் நான் அ எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவேன் நான். ட்ரேடெல்லாம் எடுத்து வச்சுட்டு. இது கம்ப்யூட்டரே ஓப்பன் பண்ண மாட்டேன். ஃபோன கையில வச்சிருந்தாலும் எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் இங்க வச்சுட்டு நான் வந்து பெட்ரூம்ல போய் படுத்துருவேன். அந்த அந்த மாதிரி ஒரு பயம் உணர்வு வரும். ஏன்னா பெரிய பெரிய நெறைய லாட் இருக்கும் அதுல. அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்துட்டு பார்க்குறப்ப பக்கு பக்குன்னும். மேல அப்படியே கிரீன் அப்படியே போகும். 40,000, 50,000, 60,000 லாஸ் போகும். அதெல்லாம் போறப்ப நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கும் மைண்டு? ரொம்ப இதா இருக்கும். ஸோ அந்த மாரி இது வந்து எதுக்கு நான் இதெல்லாம் ஓப்பனா சொல்றேன் அப்டின்னாச்சுன்னா, உங்களுக்கு என்ன மனநிலையோ அதே மனநிலை தான் எனக்கும். ஏன்னா நானும் உங்கள மாரி ஹியூமன் தான். நான் ஒண்ணும் ஸ்பெஷல் கிரியேஷன்லாம் கிடையாது நானு. அப்ப இத அப்ப நான் வந்து ஜெயிக்கணும்பா. ஆனா நான் வந்துட்டு இதெல்லாம் சரி பயம்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு இருக்கிற பயம் எனக்கும் இருக்கு. ரைட் ஓகே. ஆனா நம்ம 2 பேருமே ஜெயிச்சாகணும். அப்ப என்ன பண்றது? பயத்த எப்படியாவது ஜெயிச்சுருவோமா? முடியவே முடியாது. அது வந்து பயாலஜிக்கல் நேச்சர். அது இயற்கை. அத நம்மளால வந்துட்டு ஜெயிக்க முடியாது. இப்போ ஒண்ணும் இல்ல. பாலிய பருவம் அடைஞ்சிட்டீங்க. உங்களால வந்துட்டு பாலிய ஆசைகள வந்துட்டு கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஹியூமனே கிடையாது. அது நேச்சர் அது. அது நம்ம ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில வர ஹார்மோன்ஸ். ஸோ அதே போல தான் பயமும். பயமுன்றது வந்துட்டு ஒரு பயாலஜிக்கல். அது வந்து நம்ம மூளையில ஏற்படுற ரசாயன மாற்றம். அத வந்துட்டுலாம் கண்ட்ரோல்லாம் வந்துட்டு பண்ண முடியாது. அத கண்ட்ரோல் பண்ணணும்னா கஞ்சா தான் அடிக்கணும். இல்லாட்டினா பெத்தடின்னு இந்த மாரி ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அத ஹான்னு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கலாம் எப்படி போனாலும். மார்க்கெட் புரியுதுங்களா? ஜோக்குக்காக சொன்னேன் நானு. இது வந்து நேச்சர். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்டின்னாச்சுன்னா, வி வாண்ட் டு சொல்யூஷன். நம்ம வின் பண்ணணும். அதுக்கு என்ன வாய்ப்பு அப்டின்றத தேடணும். அப்ப எல்லாம் எனக்கு தெரியுது. மெத்தட் தெரியுது. எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு தெரியுது. எப்படி ஸ்டாப் லாஸ், டார்கெட் ஃபிட் பண்ணணும்னு தெரியுது. ஆனா அத வந்து செயல்படுத்தி உட்கார்ந்து இருந்து பார்த்துட்டு இருக்க முடிய மாட்டேங்குது. பயம் வந்துருது. இல்லாட்டினா ஆசை வந்துருது. போதுன்ற மனது வந்துருது. மாறி, மாறி வரும் அது. மனச வந்து லாஸ ஏத்துக்காம ரொம்ப ஸ்டாப் லாஸயே சில நேரத்துல தூக்கியே விட்டுருவோம். எடுத்தே விட்டுருவோம். ஏற்கனவே ரூ. 60,000 லாஸ் வந்துருச்சு. நான் ரூ. 60,000 லாஸ புக் பண்ணிட்டேன்னா, நான் திருப்பி இந்த ரூ. 60,000 சம்பாரிக்கிறதுக்கு எத்தன நாள் நான் எடுக்கணும்? அப்படின்ற ஒரு பயம் வந்ததுன்னு வச்சுக்கங்களேன், சரி, சரி வேண்டாம். அது எப்படியா இருந்தாலும் கீழ போயிட்டு மேல ஏறுன்ட்டு அந்த ஸ்டாப் லாஸே எடுத்து விட்டுறேன். அது கடைசில ரூ. 1,50,000 லாஸ்ல போய் நிக்கும். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஓகே. இது விட்டுருவோம். இப்ப பயம் உங்களுக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. இந்த பயத்த ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்ப வேற என்ன வழி இருக்கு ஜெயிக்கணும்னா? ப்ராபபிலிட்டி தியரி. இததான் வந்து கண்டுபிடிச்சது. புரியுதுங்களா? இத சொல்ல மாட்டாங்க. நான் ஓப்பனா சொல்றேன். எந்த யூடியூபர்ஸும் சரி, எந்த கிளாஸ்லயும் சரி, இதெல்லாம் வந்து பேசவே மாட்டாங்க. ஏன்னா, அது வருமானம் போயிடும். நீங்க வரமாட்டீங்க மொத. ரொம்ப நீங்க அடுத்த கிளாஸ் நான் கூவி கூவி கூப்பிட்டா கூட என்கிட்ட வந்துட்டு சேர மாட்டீங்க. இதான் வந்து ரியாலிட்டி. அதனால யாருமே இந்த ப்ராபபிலிட்டிய பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா ட்ரேடிங்ல வந்துட்டு நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்டின்னாச்சுன்னா, இதுதான் வந்துட்டு ப்ரூவன் மெத்தட். ஸோ இத வந்துட்டு நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னாச்சுன்னா வந்து சக்சஸ் ஆகும். அப்ப இந்த டெக்னிக்கல் விஷயம்லாம் தேவையில்ல. டெக்னிக்கல் தேவ. இப்ப இப்ப எஃப்ஹெச் எல்லாம் பத்தி தெரிஞ்சதுனால நம்ம இப்ப என்ட்ரி எடுக்கிறோம்.
ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருந்தா ரொம்ப வந்து நம்ம வந்து சந்திர மண்டலத்துக்குலாம் ராக்கெட் தயாரிக்கல நம்ம. சும்மா ஒரு மார்க்கெட்ல பேலன்ஸ், இம்பேலன்ஸ் 2டே கத தான். வேற ஒண்ணுமே கிடையாது. பேலன்ஸா இருக்கிறப்ப, வி பிரிபேர்ட் ஃபார் இம்பேலன்ஸ். 0 நிலையில இருக்குது மார்க்கெட்டு. இம்பேலன்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே. அது எப்ப ஹீரோவா மாறுதோ, அப்ப நான் வந்துட்டு குதிச்சுருவேன் களத்துல. நானும் ஹீரோவா ஆயிடுவேன். என்ட்ரி எடுத்துருவேன். ஸோ இதுதான். அப்ப அதுக்காக வெயிட் பண்றோம். அப்படி வெயிட் பண்ணி எடுத்த பின்னாடி, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ட்ரேடிங்கினுடைய ஒட்டுமொத்த ஸ்டோரி. இது எஸ்எம்சி கான்செப்ட்ன்றதால நான் எஃப்இஜிய பத்தி சொன்னேன். இதுவே நீங்க மூவிங் ஆவரேஜ வச்சு ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. அதுல நீங்க மூவிங் ஆவரேஜ் 8ம் 21ம் கிராஸ் ஆயிடுச்சுன்னா, நான் வந்துட்டு லாங் பொசிஷன் எடுப்பேன். அதாவது வந்து ஷார்ட் லென்த் வந்து லாங் லென்த்த வந்துட்டு தாண்டி மேல ஏறிச்சுன்னா, கிராஸ் பண்ணுச்சுன்னா, நான் லாங் பொசிஷனு. இல்ல அது அப்படியே ஆப்போசிட்டா கீழ இறங்கி கிராஸ் பண்ணி கீழ இறங்குச்சுன்னா, நான் ஷார்ட் பொசிஷனு. ஃபைனு, பெஸ்ட்டு. இல்ல. நான் மூவிங் ஆவரேஜ்லாம் யூஸ் பண்ணல. நான் வந்துட்டு எக்ஸ்போனன்டல் மூவிங் ஆவரேஜ் தான் யூஸ் பண்ண போறேன். இஎம்ஐ தான் யூஸ் பண்றேன். பெஸ்ட்டு. இல்ல ஹல் மூவிங் ஆவரேஜ் தான் யூஸ் பண்றேன். அதுவும் பெஸ்ட்டு. இல்ல. நான் விஎம்ஏ தான் யூஸ் பண்ண போறேன். யூஸ் பண்ணுங்க. நீங்க எது யூஸ் பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு வெற்றிய தரப்போறது இல்ல. அது உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்ட தான் குடுக்குது. சோ அந்த என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து அதுக்கப்புறம் நடக்கிறதுல தான் விஷயமே இருக்கு. அதுல பார்த்து நீங்க என்ட்ரி எடுத்தாலும், அதுலயும் இதே மாரி போயிட்டு பயந்து போயிட்டு வெளில வர்றது, சீக்கிரமா பண்றதுன்னா ஒட்டுமொத்தமா லாஸ்ல போகும். நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி, இத வந்துட்டு இது பண்றோம். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டெவலப் பண்றது. என்ன அப்டின்னாச்சுன்னா, ஐயோ! எனக்கு வந்துட்டு நான் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரூ. 25,000ன்றது வந்து டூ மச் அமௌண்ட். நானே சொல்றேன். ஓப்பனா சொல்றேன். அதுல வந்துட்டு ஒரு பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. அதுல வந்துட்டு அந்த என்ட்ரி பாயிண்ட்ட வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண ஆ மெத்தட் வந்து வேற ஒரு மெத்தட். அது நான் ஒரு கமர்ஷியல் பர்ப்பஸ்க்காக நான் அத வந்துட்டு வெளியில சொல்லல. ஆனா, அத வந்துட்டு நம்முடைய கிளாஸ்ல நான் வந்து அத சொல்லுவேன். நான் அதாவது வந்து ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்ன்ற அந்த கிளாஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அத பேஸ் பண்ணி தான் இருக்கும் அது. ஆனா, இத தான் நான் யூஸ் பண்ணேன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா, அத எப்படி வந்து யூஸ் பிராக்டிகலா ஒரு தியரிய படிக்கிறோம். அத வந்து பிராக்டிகலா ஆக்குறப்ப அது எப்படி அப்படின்றது தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி. அது வந்து ப்ராஃபிட்ட குடுக்குதா அப்படின்னாச்சுன்னா, அது ப்ராஃபிட்ட குடுக்கல. ப்ராஃபிட் அதுல அந்த ஸ்ட்ராட்டஜில குடுக்குறது எது அப்டின்னா, நான் உங்களுக்கே அன்னைக்கு காட்டுனேன். பாருங்க 50, 50 தான் இருக்குன்னு ப்ராபபிலிட்டி 50, 50 தான் இருக்கு. ஆனா 5 லேக்ஸ்க்கு மேல ப்ராஃபிட் இருக்குன்னு காட்டுனேன் நான். சோ அது என்ன கணக்கு அப்டின்னாச்சுன்னா, இந்த கணக்கு தான். ப்ராபபிலிட்டி கணக்கு தான். சோ இதுதான் வந்து சக்சஸ குடுக்கும். அதனால நீங்க இந்த இந்த இதுக்கு வரணும். இந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். நீங்க அந்த ப்ராபபிலிட்டி அப்டின்றதே உங்களுக்கு புரியலன்னு நெனைக்கிறேன். அதனால தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அது ரொம்ப வருத்தப்படுறேன் நான். உண்மையிலே சொல்றேன் நான். நம்ம என்னுடைய இதுலயே நம்ம நம்ம இதுலயே வந்து ஒரு சீனியர் இருக்கிறார். ரொம்ப காலமா என் கூட இருக்கிறவரு. அவர்கிட்டயே நான் ஒரு நாள் பேசுறப்ப, அவர் மேலயே நான் வந்து எனக்கு ஒரு வருத்தத்த சொன்னேன் நான். நான் இவ்வளவு சொல்றேன். ஆனா நீங்க வந்துட்டு ஏன் அத புரிஞ்சுக்க மாட்றீங்க ப்ராபபிலிட்டிய பத்தி? "அண்ணா நீங்க சொல்றதே எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்றாரு. நீங்க நெகட்டிவா சொல்றதா நெனச்சுக்கிறீங்க" அப்படின்றாரு. நான் ப்ராபபிலிட்டிய பத்தி பேசுறப்ப நான் நெகட்டிவா சொல்றேன் நான். நீங்க வந்து தோத்துருவீங்க, ட்ரேட்ல ஜெயிக்க மாட்டீங்க, அப்படின்ற மாரி டோன்ல அது போகுது. அதனால எங்களுக்கு வந்து அத ஏத்துக்க முடியல அப்படின்றாரு. ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் அத வந்து சொல்றேன் நானு. ஏன்னா இதுதான் நேச்சர். இப்பவுமே நீங்க பார்த்தீங்க. கண்கூடா பார்த்தோம். எவ்ளோ கீழ வந்தது அது ஸ்டாப் லாஸ ஹிட் பண்றதுக்கு. அது இல்லாம மேல போய் டார்கெட்ட ஹிட் பண்ணுமா, பண்ணாதா அப்படின்ற சந்தேகம் இருந்தது. அது மேல மேல போயிட்டு கீழ வந்தது. சோ இந்த மாரி நேரத்துல நீங்க முன்னாடி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து மானிட்டரே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க மைண்ட் எப்படி சும்மா இருக்கும்? சான்ஸே கிடையாது. அதெல்லாம் சும்மாலாம் இருக்காது அது. ஏதாவது பண்ணும். உங்கள ஒண்ணு வெளில வர சொல்லும். இல்ல ஏதோ குளோஸ் பண்ண சொல்லும். வேற ஒண்ணும் இல்ல. எடுத்த பொசிஷன குளோஸ் பண்ண சொல்லும். நீங்க கண்ண மூடிட்டு அது ப்ராஃபிட்டோ, லாஸோ குளோஸ் பண்ணி விட்டுருவீங்க. அவ்வளோதான். இப்படியே தொடர்ச்சியா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா, அது எங்க எங்க போய் விடியும் அது? அப்ப இந்த பயம்ன்றது வந்துட்டு நீங்க அப்போ நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஓகே. நீங்க அப்ப கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காராதீங்க. எந்திரிச்சு போங்க.
அப்படின்னு வந்து சொன்னோம்னா, ஓகே. அது கூட தேவலாம். அதுக்கு நீங்க கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்திருக்கிறதுக்கு, ஒரு ஆர்டர் எடுத்து வச்சுட்டு, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி கம்ப்யூட்டரே ஷட் டவுன் பண்ணி ஏன்னா, நீங்க போட்ட ஆர்டர் எல்லாம் போயிடும் அங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடும். உங்க கம்ப்யூட்டர நீங்க ஆஃப் பண்றதால உங்க ஆர்டர் கேன்சல் ஆக போறதில்ல. அது வந்துட்டு லைவா தான் வந்து இருக்கும். நீங்க போட்ட ஆர்டர் தான் அது. ஏன்னா, அது உங்க புரோக்கருக்கு போயிடும் அது. ஸோ, அதனால உங்க சிஸ்டத்தையோ, உங்க ஃபோன்லயோ அந்த ஆப்ப வந்து நீங்க லாக் அவுட் பண்றதால, உங்க ஆர்டர் கேன்சல் ஆக போறது கிடையாது. போட்ட ஆர்டர் ஸ்டாப் லாஸ் தான். போட்ட டார்கெட் தான் போட்டு வச்சிருக்கிறது. அத நீங்களா கேன்சல் பண்ணா தான் கேன்சல் ஆகும். நீங்க அந்த ஆப்ப விட்டு வெளியில வர்றதாலயோ, இல்ல கம்ப்யூட்டர ஷட் டவுன் பண்றதாலயோ, அது குளோஸ் ஆக போறது இல்ல. உங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருந்ததுன்னா, என்ட்ரி எடுத்துட்டு, எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு, கம்ப்யூட்டர ஷட் டவுன் பண்ணிட்டு, உங்க வேலைய பார்க்க போயிடுங்க. அப்புறமா வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். ஒண்ணு உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். இல்லாட்டின்னா டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். எதுக்கு தேவையில்லாம அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து ரோலர் கோஸ்டர்ல ஏறுன மாரி ஆன்னு பயந்து இறங்கி, அதுக்குள்ள பிபி ஏறி 10 தடவ, 20 தடவ ஏறியிருக்கும். பிபி ஏறி, ஏறி இறங்கி அது 10 தடவ அதுக்கு மேலயே ஏறி, ஏறி இறங்கியிருக்கும். அவ்ளோ இது எதுக்கு கஷ்டம்? கடைசியில அவ்ளோ ஏறி இறங்குச்சு. அதனால ஏதாவது பெனிஃபிட்டா வந்ததான்னா, அதுவும் இருக்காது. அவசரப்பட்டு ஏதாவது குளோஸ் பண்ணதா தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றது. அந்த இது. அதனால இது நல்லா வாட்சிங்க. இப்ப இந்த எஃப்இஜின்றதுல வந்துட்டு, இந்த எஃப்இஜிய வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, இப்படிதான் யூஸ் பண்றோம். அது ரொம்ப எஃபெக்டிவா எப்ப இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, அது வந்துட்டு அந்த மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு வந்து சைட் வேஸ்ல இருக்கு பார்த்தீங்களா? அதான் வந்து பேலன்ஸ்டு ஸ்டேஜ்ன்றோம். அந்த பேலன்ஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப, நீங்க வந்துட்டு அத யூஸ் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா கிளியர் ஆயிடும். 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. நான் அத உங்களுக்கு சொல்லிர்றேன். ஸ்கூல் ஆஃப் தாட்ன்னா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். 2 விதமான கருத்து இருக்கு மார்க்கெட்டுக்குள்ள. ஒரு கருத்து என்ன அப்டின்னாச்சுன்னா, நான் கரெக்ட்டா என்ட்ரி ஆவேன், கரெக்ட்டா எக்ஸிட் ஆயிடுவேன் அப்டின்னு நெனைக்கிறது. அது டோட்டலி ராங். அது வந்து சக்சஸ்ஃபுல் இதெல்லாம் வந்து தராது. ஆனா, அவங்க இல்ல நாங்க சாதிச்சுட்டு தான் இருக்கிறோம்ன்னுவாங்க. அது நான் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. அவங்க யார் என்ன சொன்னாலும் சரி. அது என் கூட பழகுற எவ்ளோ குளோஸான நண்பரா இருந்தாலும் சரி. ஐ நெவர் ட்ரஸ்ட். அந்த விஷயம் நான் நம்ப மாட்டேன் நான். இன்னொன்னு வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, ப்ராபபிலிட்டி தான் வந்துட்டு நம்மளுக்கு வின்னிங்க தரும் அப்டின்றத நான் ஆணித்தனமா நம்புறேன். நான் வந்து ஏகப்பட்ட பணத்த இழந்திருக்கிறேன் நான் ட்ரேடிங்ல. ஏன்னா அந்த என்னுடைய அனுபவம், என்னுடைய இதுல தான் நான் வந்துட்டு சொல்றேன். அதனால தான் உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த மாரி நான் வந்துட்டு சொல்றதே வந்து வந்துட்டு எனக்கு தான் லாஸ். ஓ எ ஏன்னா நான் அடுத்த கோர்ஸ் போட்டேன்னா வரமாட்டீங்க. ஏன்னா ஜெயிக்கிறதுன்றது பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாதுடா. பேலன்ஸ்டு, அன்பேலன்ஸ்டு முடிஞ்சு போது. இந்த எஃப்ஐஜி ஒண்ணே போதும். இத வச்சே நம்ம சம்பாரிச்சுட்டு போயிரலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சுன்னா, அப்புறம் எதுக்கு இன்னொன்னு புதுசா படிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு கால்குலேட் பண்ணி தான் உங்ககிட்ட சொல்றேன் நான் இந்த விஷயத்த. அதனால வந்துட்டு எ இத வந்துட்டு புரிஞ்சுக்கங்க. இத நீங்க புரியாம இருந்தீங்க. ஏன் அப்டின்னாச்சுன்னா, நான் ஒண்ணு சொல்றேன். இன்னொருத்தர் வந்து உங்ககிட்ட பொய்ய சொல்றான். அதான் வந்து எனக்கு பிரச்சனையே. உங்ககிட்ட வந்து பச்ச பொய்ய சொல்றான். இல்லவே இல்ல. அத பாருங்க. நான் காட்டுறேன் பாருங்க. நான் இவ்ளோ சம்பாரிச்சேன் பாருங்க. இதோ பாருங்க என்ட்ரி எடுத்துட்டேன் பாருங்க. எக்ஸிட் ஆயிட்டேன் பாருங்கன்றான். அத அப்படியே நம்புறீங்க. அதான் சொல்றேன். ஒரு நாள் எடுக்கிற ட்ரேட் வந்து உங்க உங்க உங்களுடைய லாபத்த, நஷ்டத்த முடிவு பண்றது கிடையாது. சீரிஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் அது. ஏன்னா, உங்க லைஃப் லாங் நீங்க வந்து ஒரு ட்ரேடரா இருக்கணும் நீங்க. லைஃப் லாங் நீங்க வந்து சம்பாரிக்கணும். அப்டின்னாச்சுன்னா, அதெல்லாம் இது என்ன சீசன் பிசினஸா? இன்னைக்கு வந்துட்டு ஒரு காய்கறி வியாபாரம் பண்றது, நாளைக்கு மீன் வியாபாரம் பண்றது, நாளான்னைக்கு வந்துட்டு உப்பு வியாபாரம் பண்றது. இது வந்து லைஃப் லாங் நம்ம வந்து பண்ணணும் அப்டின்னாச்சுன்னா, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். நம்மளுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கணும். அத வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அத வந்துட்டு பண்ணுங்க. ஆ இன்னைக்கு இந்த இந்த எஃப்இஜிய வந்து புரிஞ்சுக்கங்க. அதனால கண்மூடித்தனமா எஃப்இஜிய பத்தி நெறைய பேர் நெறைய கத சொல்லுவாங்க. எஃப்இஜின்னு வந்துருச்சுன்னா, திருப்பி அந்த இடத்துல வந்துட்டு பிரைஸ் ரீடெஸ்ட் பண்ணுன்னுவாங்க. அதெல்லாம் வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அது பண்ணாமயும் போகும். அதெல்லாம் வந்து நம்புறது இல்ல. அப்ப அது எந்த அப்ப அது எந்த இடத்துல அது வந்து ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட்ட குடுக்கும் அப்டின்னாச்சுன்னா, அது பேலன்ஸ்டா இருந்து சடனா மார்க்கெட் இம்பேலன்ஸ்டா ஆகுறப்ப பெஸ்ட் இண்டிகேட்டர் அது.
வெரி பெஸ்ட் இண்டிகேட்டர் எஃப்இஜி. பேலன்ஸ்ல இருந்து அன்பேலன்ஸ்டா மாறுற அந்த தருணம். மாறுனதுக்கு அப்புறமா வர்ற தருணம் இல்ல. அந்த மாறுறப்ப வர தருணம் பார்த்தீங்களா? அந்த தருணத்துல அது வந்து பெஸ்ட் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர்ன்னு சொல்லலாம். டக்குன்னு அது வந்து நீங்க வந்துட்டு கேட்ச் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து எஃப்இஜி. இதே இண்டிகேஷன குடுக்கறது தான் மூவிங் ஆவரேஜ், கிராஸ் ஓவர். அது மூவிங் ஆவரேஜ் எந்த விதமான மூவிங் ஆவரேஜா இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அத எடுத்துக்கங்க. அதனால இதுதான், அதுதான்லாம் வந்து சொல்றதில்ல. நம்ம டேவிட் பால் பெரிய ட்ரேடர் யுகே. அவரு யூஸ் பண்ற மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். எஸ்எம்ஏ தான் யூஸ் பண்றாரு. அவரே சொல்றாரு. நான் எஸ்எம்ஏ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றாரு. அதனால அ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அதனால அந்த பேலன்ஸ்ல இருந்து இம்பேலன்ஸ்ட் ஆகுறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். இந்த இத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்னுச்சுன்னா, ரொம்ப இதா இருக்கும். ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்ன்றது என்ன அப்டின்னாச்சுன்னா, அது வந்து ஒரு க்ளூ இன்னும் சொல்றேன். இப்போ இந்த மாரி ஒரு ஒரு சைடு வே மார்க்கெட் இங்க இருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியாது அப்டின்னாச்சுன்னா, எஸ்எம்சில இது எந்த சைடு மூவ் ஆகும் அப்டின்றது தெரியாது. இப்ப மேல போகுமா? இல்ல கீழ வருமா? அப்டின்றது தெரியாது. ஆனா, ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்ல எத ஒண்ண வந்துட்டு அதுவும் வந்து பிரெடிக்ட் பண்ணலாம். அது வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டி அதிகம். என்னன்னா, இது வந்து என்ன பொட்டன்ஷியல்ல இருக்கு? இது வந்துட்டு பிரேக் ஆகி மேல போற அளவுக்கு மேல போற நிலைமையில இருக்குதா? ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கா? இல்ல கீழ வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கா? அப்படின்றத வந்துட்டு, அதுல வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு சைட்வே மார்க்கெட் வந்துட்டு ஒரு எந்த விதமான ஒரு அழுத்தத்தில இருக்கு? அது வெடிச்சு மேல போப்போதா? இல்ல வெடிச்சு கீழ போப்போதா? அப்படின்ற ஒரு ப்ராபபிலிட்டி தான் அதுவும். அதுவும் வந்துட்டு 100% அப்படிதான் போகும்லாம் இல்ல. ப்ராபபிலிட்டி அதிகம். வாய்ப்புகள் அதிகம். மேல போறதுக்கு வாய்ப்பு அதிகம். இல்ல கீழ போறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். மத்தபடி எல்லாம் வந்துட்டு ஒண்ணும் கிடையாது. இதுல ஒட்டுமொத்த மார்க்கெட்லயே பேலன்ஸ் டூ இம்பேலன்ஸ். இதுதான் 0 டூ ஹீரோ. ஓகே. வேற ஏதாவது கேட்கணுமா? நாளைக்கு கிளாஸ் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ் வந்து ஒரு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதனால இந்த கிளாஸ் வந்து இருக்காது நாளைக்கு. எஸ்எம்சி இது. நாளைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது. ஓஎஃப்ஏ. அ அது வந்து 8 மணிக்கு தான் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்குது அது. ஸோ, அதனால வந்துட்டு நம்மளுக்கு இந்த கிளாஸ் வந்து இருக்காது. அ அது அடுத்தது நான் வந்து அனௌன்ஸ் பண்றேன் நானு. இன்னைக்கு நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னாச்சுன்னா, எஃப்இஜிய வந்து எந்த இடத்துல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது எஸ்எம்சி கான்செப்ட்ல வர எஃப்இஜி. எந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்டின்றத ஞாபகத்துல வச்சுக்கங்க. அது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? எந்த இடத்துல யூஸ் பண்ணா அது வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் அப்டின்றது 1. 2வது வந்துட்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணவே கூடாது. ஒரு ரிஸ்க்க முடிவு பண்ண பின்னாடி தான் ரிவார்டயே நீங்க முடிவு பண்ணணும். ஸோ அந்த இதுல எந்த ஒரு சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஸோ இத மட்டும் நீங்க வந்துட்டு ஞாபகத்துல வச்சுங்க. நாளைக்கு ஒரு வேள மார்க்கெட்ல நீங்க பணத்த கூட போட வேணாம். பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. இதே மெத்தட யூஸ் பண்ணி. இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இதையே யூஸ் பண்ணி லைவ்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. ஒரு ஒரு நோட் போட்டு எடுத்துக்கங்க. என்ட்ரி நான் இந்த இடத்துல என்ட்ரி. ஓகே. என்னுடைய ஸ்டாப் லாஸு இந்த லெவல் எழுதிடுங்க. ஸ்டாப் லாஸ் 25,690 டார்கெட் 25,790 இந்த மாரி எழுதிடுங்க. எழுதிட்டு என்ட்ரி இந்த இடத்துல எடுத்தீங்கன்னா ட்ரேட் 1 ஓகே. அப்புறம் பாட்டுட்டு அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, ட்ரேட் போட்டுருங்க. ட்ரேடு ஃபெயிலியர். ரேஷியோ 1:2 இல்ல 1:3 உங்களுடைய சாய்ஸ் அது. ஆனா 1:1 ஒரு காலமும் வைக்கக்கூடாது. அதுக்கு பேசாம ட்ரேட் பண்ணாம, வேற ஏதாவது வேலை இருந்ததுன்னா, போயிட்டு அந்த வேலைய பார்க்கறது பெஸ்ட்டு. அதுல சம்பாரிக்க பார்க்கறது பெஸ்ட். இந்த 1:1லாம் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்றது. அத மட்டும் செய்யாதீங்க அத. அது வந்து நாளைக்கு வந்துட்டு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. ஒரு 1 நாள்னு இல்ல. ஒரு 10 நாள் பண்ணுங்க. இல்ல 1 மாசமே பண்ணுங்க பேப்பர் ட்ரேடிங். இதே இத ஃபாலோ பண்ணி. ஏன்னா நான் சொன்னா நம்ப மாட்றீங்கல்ல. நீங்க இதே இத ஃபாலோ பண்ணி பேப்பர் ட்ரேட் பண்ணிட்டு இப்போ 1 மாசம் முடிஞ்ச உடனே, ஒட்டு மொத்தமா கணக்கு போடுங்க. எவ்வளோ வந்திருக்குன்ட்டு. நம்ம எவ்வளோ லாஸ்ல இருக்கோமா, ப்ராஃபிட்ல இருக்கோமான்னு பாருங்க.
அப்போ உங்களுக்கு புரியும். சார் ஒரு 2 டவுட் மட்டும். ம். இப்ப சார் இது இப்ப ஓஐ, வால்யூம் இதெல்லாம் பார்க்குறோம்ல சார். ம். அத இதுல அப்ளை பண்ண தேவையில்லையா? டைரக்ட்டா பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் போதுமா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்எம்சி. ஓகேவா? ஓகே சார். ம், ம். ஒண்ணு சொல்லிர்றேன். இந்த ஓஏஐ பத்தி ஒரு ரகசியத்த உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. ஓகே சார். ஓஏஐன்றது வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட். ஓகே சார். ம், ம், ம். இப்ப நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு கேஷ் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட். ஓகே சார். ஓகே, ஓகே. ம், ம், ம். ஓகேங்களா? ஸோ ஓகே சார். ஈக்விட்டி மார்க்கெட்டு எங்க இருக்கும்? என்ன இருக்கும்? அப்படின்ட்டு டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கிறவங்க வந்துட்டு முடிவு பண்ணி ஓஏஐ வந்து டெவலப் ஆகும். ஓகே சார். ஓகே, ஓகே. ம், பொதுவா ம், ம். ஓஏஐ வந்து நம்ம நெனைக்கிற மாதிரி லாபத்துக்காக, நஷ்டத்துக்காக ஓஏஐ வந்து டெவலப் ஆகல. எட்ஜிங்காக பண்றது. ஓகே சார். ஓகே, ஓகே. புரியுது, புரியுது. ம், ம். அதனுடைய பர்ப்பஸே வேற. 1. ஓகே சார். ஓகே. ம், இன்னொன்னு செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, எட்ஜிங் மட்டும் கிடையாது. ம். ஸ்கால்பிங்காக பண்றது. ம், ம், ம். ஓகேங்களா? ஸோ ஓகே அந்த சார். ஹெட்ஜிங்கு, ஸ்கால்பிங் இது 2ம் தான். ம், ஏன்னா, ம், அந்த ம். ஓஏஐ டெவலப் பண்றது வந்து ரீட்டெய்லர்ஸ் கிடையாது. அதையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. ம், ம். ஏன்னா ரைட் பண்ணணும். வித்தா தான் வாங்க முடியும். ம். ஒருத்தனுமே விக்கலன்னா எப்படி போய் வாங்குவீங்க அத? கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம். அப்ப விக்கிறதுக்கு அவங்க முன் வராங்க அப்படின்னாச்சுன்னா, ம், அவங்க ஏதோ ஒரு பர்ப்பஸ்ல தான் வராங்க. அந்த பர்ப்பஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா, அது ம், பியூர்லி ஹெட்ஜிங்கு, ம். ஸ்கால்பிங். ஓகே சார். ஓகே, ஓகே. ம். புரியுதுங்களா? ம், ம். அத ஈக்விட்டி மார்க்கெட்ல ட்ரெண்ட் ம். சேஞ்ச் ஆகுதுன்னா, அத ம். அங்கேயும் சேஞ்ச் பண்ணுவான். ஓகே சார். ஓகே, ஓகே. ம், ம், ம். இப்ப 26,000த்துல ஒரு ஓஐ நல்லா டெவலப் ஆயிருக்குன்னு வச்சுக்கங்க. ம். அது ட்ரெண்ட் மாறுது. ஈக்விட்டி மார்க்கெட்ல வந்துட்டு ட்ரெண்ட் வந்துட்டு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கு. சடனா ஒரு பையிங் பிரஷரோ, செல்லிங் பிரஷரோ வந்துருச்சு ஈக்விட்டி ம். மார்க்கெட்ல. ம், ம், ம். வந்த உடனே நிஃப்டிய வந்து அது புஷ் பண்ணி தள்ளிடும். ம். தள்ளின உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பொசிஷன வந்துட்டு ஷார்ட் கவரிங் வச்சுக்கலாம். பண்ணிட்டு, அவங்க ம், ம். பொசிஷன மாத்திக்குவாங்க. ஓகே, ஓகே. ம், ம். ஸோ அத வந்துட்டு ஃபிக்ஸடா நீங்க வந்துட்டு சொல்ல முடியாது. ஓகே, ஓகே. ம், ம். ஆனா ரெஃபரன்ஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே, ஓகே. இப்ப ம். எப்படி ரெஃபரன்ஸா அப்படின்றதுன்னா, இப்ப ம். நீங்க இந்த இடத்துல வந்துட்டு டார்கெட் வச்சுட்டீங்க. ம். இப்ப இந்த இடத்துல என்ன டார்கெட் 26,070ன்னு வச்சுக்கங்க. ம். 26,072 வந்து டார்கெட். ம், ம். ஓகேவா? ம். இப்ப நீங்க பார்க்குறீங்க 20 அ 26,100 மேல ம், ம். 26,100ல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கால் ஆப்ஷன் வால் இருக்கு. ஓகே, ஓகே. ஓஏ. ம். ஓகேவா? ஓகே சார். ஆனா ம். உங்க டார்கெட் அதுக்கு முன்னாடியே இருக்கு. ஓகே சார். ஓகே, ஓகே. ம், ம். அப்ப நீங்க வந்துட்டு என்ன ஆறுதல் பட்டுக்கலாம் அப்படின்னு ஆறுதலுக்காக சொல்றேன். ம், ம். நம்ம டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, ஓகே. ம். அதுவே 26,072 ம். 26,000த்துல ஒரு ஸ்ட்ராங் ஓஏ இருக்கு. ஓகே, ஓகே. ம், ஷார்ட் ம். பில்ட் அப். ம், ம். அப்ப அய்யய்யோ! இது என்னடா 26,000த்துல ஒண்ணு இருக்கே. நம்ம டார்கெட் அதையும் தாண்டில இருக்கு. ம், ம், ம். ம். போகுமா? போகாதா? அப்படின்ற ஒரு டவுட் வந்துரும். பயம் ம், வந்து வரும். ம், ம், அப்ப அந்த மாதிரி வர நேரத்துல, ம், நீங்க ஓஏய வந்துட்டு ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே, ம், ஓஏலாம் எந்தெந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க ம். மார்க் பண்ணி வச்சுருங்க. ஓகே சார். ஓகே, ஓகே. ம், எதுல? இல்ல ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கங்க. ம், ம், உங்களுக்கு எது ஈஸியோ, இல்லாட்டா இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு உட்டுருங்க. ம், ம், எங்கெங்கெல்லாம் பெரிய லெவல்ல ஓஏ இருக்கு அப்டின்ட்டு. ம், ம், அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அத பேஸ் பண்ணாதீங்க. இத ம், பேஸ் ம். பண்ணி தான் எடுங்க. இத பேஸ் பண்ணி எடுக்கிறப்ப அந்த சைடு ஒரு கண்ணு பாத்துக்குங்க. ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். ம், ரெஃபரன்ஸா வச்சுக்கங்க. ம், ம். ஒரு ஐடியா இருக்கும். ஓஹோ! இது வந்து நம்மளுக்கு நம்ம சைடு நம்ம நெனைக்கிறபடி போகுமா? இல்ல தலைகீழா ஏதாவது மாறுமா? அப்டின்ற மாதிரி. ஓகே, ஓகே, ஓகே. ம். அதெல்லாம் தப்பு கிடையாது. அதனால ஓகே சார். வந்துட்டு அத கன்சிடர் பண்ணக்கூடாது, இத கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னுலாம் அர்த்தம் கிடையாது. என்ன ம். அர்த்தம்னா, என்ட்ரிக்கு போட்டு குழப்பாதீங்க. ஓகே சார். புரியுது சார். புரியுது, புரியுது, புரியுது. என்ட்ரி நம்மளோட கான்செப்ட்டா வச்சுக்கணும். அ ஏதாச்சும் பிக்ஸ்டு ஒரு கான்செப்ட் வச்சுக்கணும். ஆமா. வச்சுட்டு டார்கெட்டு, ரெஃபரன்ஸ் வேணா ஸ்டாப் ம். லாஸ் வந்துட்டு நம்ம ஓஏ வச்சு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ம், ம். ஓகே சார். ஓகே, ஓகே. ஐய! இது ம். வந்து ரொம்ப ரிஸ்க்கான இடமா இருக்கே! அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னாச்சுன்னா, அவாய்ட் பண்ணிரலாம். ம், ம். என்ட்ரிய.
ம். ஓகே சார். ஏன்னா நீங்க எடுக்கிற என்ட்ரி தான் வந்து ஸ்டாப் லாஸ டிசைட் பண்ண போகுது. ம். 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 அந்த ஸ்டாப் லாஸ் தான் டார்கெட்ட டிசைட் பண்ண போகுது. ம். ம். இந்த ஸ்டாப் லாஸ், டார்கெட், என்ட்ரி எதுவுமே வந்து ஓஐயோட அலைன் ஆக மாட்டுதுன்னு வச்சுக்கங்க. ம். ஒத்து வரலன்னு வச்சுக்கங்க. ம். ம். ஓஐ வந்து இதுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்குன்னு வச்சுக்கங்க. உங்களுக்கு டவுட் ம். இருக்குன்னா, பேசாம ட்ரேட ஸ்கிப் பண்றது நல்லது. ஓகே சார். ஓகே. ஓகே. அந்த மாரி இப்போ பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்ப 2வது டவுட் சார். ம். என்னன்னா, இப்ப நான் எஸ்எம்சி முன்னாடி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது எப்படி அப்படின்னா, ம். ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம ஒரு இது வச்சுட்டு, லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படி மாரி சொல்லுவாங்க. ம். இப்ப நம்ம 15 மினிட்ஸ்க்கு வந்து பாக்ஸ் வந்து போடுறோம். ம். போட்டுட்டு 5 மினிட்ஸ்ல வந்து ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாமா? அதாவது நீங்க ம். என்ட்ரி எடுக்கிற மெத்தடுல நான் வந்து சொல்லிர்றேன் நானு. ம். 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 இது 15 மினிட் வந்துட்டு எதுக்கு நான் வந்துட்டு சூஸ் பண்றேன் அப்டின்னாச்சுன்னா, ம். ம். என்ட்ரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நாய்ஸ் வந்து அதிகமா இருக்காது. ஓகே சார். ஓகே. இது ஓகே. ம். இன்ட்ராடேக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் டைம் ஃப்ரேம் 15 மினிட்ன்றது. ம். 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 5 மினிட் அப்டின்னு போனீங்க அப்டின்னாச்சுன்னா, கொஞ்சம் நாய்ஸ் வந்து 15 மினிட்ல இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே சார். ஓகே. ஓகே. ம். ம். 2வது அதாவது இத பத்தி சொல்லாமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் வந்துட்டு சொல்றேன் நானு. ம். ஆ நேச்சர் ம். நம்ம நம்ம வந்து எர்த்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ம். 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 3 பிளானட்ல. ஸோ ம். இந்த பிளானட்டுக்கு வந்துட்டு டைம்ன்ற ஒண்ணு உண்டு. கான்செப்ட் ம். உண்டு. ஓகே சார். ஓகே. ஓகே. ஓகேங்களா? டைம் ம். ஆக ஆக தான் நம்மளுடைய பிறப்புலருந்து இறப்பு வரைக்குமே வந்து டைம் தான் நிர்ணயிக்குது ஆமா. எல்லாத்தையுமே. ம். 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 ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேடர்ஸ்னுடைய மனநிலையையும் சரி, ஒரு ம். பிரைஸினுடைய லெவலையும் சரி, ம். நிர்ணயிக்கிறது வந்துட்டு டைம் தான். ஓகே. ஓகே. ம். ஸோ ம். அதனால தான் வந்துட்டு எப்போதும் என்ன சொல்லுவாங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு ஒரு சப்போர்ட் லெவல வந்துட்டு பிரைஸ் கிராஸ் பண்ணிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, அந்த ம். லெவலுக்கு மேல அது எவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆகுதுன்றத பாருங்க. ஓகே. ஓகே. அதுதான் வந்து கன்ஃபர்மேஷனு. ஓகே. ஓகே. ம். 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் ஸ்டடி. டைம் ம். ஸ்டடின்றது இப்ப அதாவது இப்ப மாடர்ன் குவாண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? ம். ம். அத இன்ஸ்டிடியூஷனல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ம். ம். அவங்க அந்த லெவலுக்கு போய்ட்டாங்கன்றாங்க. ம். ம். ஆனா ம். அது வந்து மார்க்கெட்ல ரீட்டெயிலர்ஸ் யாருக்குமே தெரியாது. ம். அதனுடைய கான்செப்ட்டே வேற அது. அது வந்து ஒரு 3 டைமென்ஷனல். பிரைஸ், வால்யூம் அண்ட் டைம். ம். 3 ம். டைமென்ஷனல் அனலைசர். ஓகே சார். ஓகே. ஓகே. ம். ம். அது வந்து இன்னும் ரீட்டெயிலர்ஸ்க்குலாம் வரல. ம். 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 ஆனா அத பத்தி நானு சொல்லுவேன் நானு. ம். ஃபர்தரா நீங்க டெவலப் பண்ணிக்கணும் அத பத்தி. ஓகே சார். நான் இந்த இந்த இதுல வால்யூம் அனலைஸ்ல வந்து அத பத்தி பேசுவோம் நான். ம். அந்த ம். டைம் அனலைஸ் அப்படின்றது. ஸோ ஓகே சார். எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த டைம் ஃப்ரேம் இந்த 5 நிமிஷம்ன்றதுக்கும், 15 நிமிஷம்ன்றதுக்கும் ம். ஏதோ இது இருக்கிற மாரி இல்ல. பெரிய விஷயம் அது. ம். 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 15 நிமிஷம் வந்து ஒரு கேண்டில் வந்து இது சஸ்டெயின் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, ம். அது ரொம்ப வேல்யூ சார். ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அந்த கண்டிப்பா. லெவலு. ம். 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 அது அந்த இதுக்கு தான் வந்துட்டு அந்த இத பண்றது. ஓகே. 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 ம். அ ஸோ அதனால வந்து அது தப்பா அப்படின்னாச்சுன்னா, நோ, நோ அப்படிலாம் இல்ல. அர்த்தம் கிடையாது. ம். அந்த இதுல நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்றீங்களோ, அந்த ம். ம். மெத்தட்லயும் இதே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, இதே அந்த எக்ஸிகியூஷன் மெத்தட் இருக்குல்ல. ம். என்ட்ரி ம். எடுக்கிறதுல தான் இப்ப நீங்க 5 நிமிஷம்ன்றீங்க, நான் 15 நிமிஷம்ன்றேன். ஓகே சார். இல்ல, இல்ல. அதனால நான் சொல்றது ரைட், நீங்க சொல்றது இல்ல, தப்புன்னுலாம் இல்ல. அர்த்தம் அப்படி இல்ல கிடையாது. சார். 15 மினிட்ஸ்ல வந்து பாக்ஸ் போட்டுட்டு, ம். ஆ இப்ப 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்றோம். ஆனா அந்த 15 மினிட்ஸ்குள்ளயே சுத்திக்கிட்டே இருக்கும். திடீர்னு பிரேக் அவுட் ஆகும்போது அந்த பாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகுதுல்ல. ம்ஹ்ம். 15 மினிட்ல வச்சாலும் பிரேக் அவுட் ஆகும். ம். ஆனா 5 மினிட்ல வைக்கும்போது ஃபேர் வேல்யூ கேப் டக்குன்னு ஃபார்ம் ஆயிரும். ம். ஆனா 15 மினிட்ல வந்து ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகும்போது கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேல புரியுது. போயிருக்கும். நீங்க சொல்றது புரியுது. அதாவது ம். அதாவது ஒரு மொமெண்டம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டா கேட்ச் அப் ஆமா சார். பண்ணிரலான்றீங்க. ஆமா, 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 ஆமா. ம், ம், ம். அது வந்து ஜெனரலா இருக்கிற ஒப்பீனியன் தான் அது. பட் ஆனா நான் ரொம்ப ஒரு ஃபேமஸான ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ற டைம் ஃப்ரேம் வந்து 30 மினிட் இன்ட்ராடே. ஓகே. ஓகே சார். ஓகே, ஓகே. நம்ப ம். முடியுதா இது? ம், ம், ம். ரொம்ப இதா இருக்கு. இது கேட்கறதுக்கே இதா இருக்கு. ஒரு மாரி அதான் எனக்கே ரிஸ்க் ஒரு ரிவார்ட் மாரி தான் ஹையா இருந்தது. வேணும்னா என்னடா 30 30 மினிட்ஸ். மினிட்டா? அதான் ரிஸ்க் ரிவார்ட் ஹையா வேணும் அப்டின்னா, இது 30 மினிட்ஸ் யூஸ் பண்ணா நல்லாருக்கும். ஏன்னா 30 மினிட்ஸ் வந்து ரிஸ்க் இப்ப ரிவார்டுக்காக இல்ல அது ஆக்சுவலா.
ஓகே, ஓகே. அது ம், வந்து ம். அந்த மார்க்கெட்டினுடைய ஸ்ட்ரென்த்த வந்து அதனுடைய சஸ்டைனபிலிட்டிய வந்து ஓகே சார். புரிஞ்சுக்கிறது. ம், ம், ம். ஒரு பிரைஸ் வந்து ஒரு லெவலுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த ம், ம். லெவலுக்கு போறது முக்கியம் கிடையாது. ம், ம், ம். அந்த லெவல்ல அது எவ்வளோ நேரம் நிக்குதுன்றது தான் முக்கியம். ஓகே சார். ஓகே, ஓகே. ம், ம். அதுதான் வந்து ஃபர்தரா அதனுடைய மூவ் எப்படி இருக்கும்ன்றத தீர்மானிக்கும். ம், 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 ம். அதனால 5 மினிட் கேண்டில்ல வந்துட்டு நீங்க என்ட்ரி எடுக்கிறது நல்லது தான். அது ஒண்ணும் எல்லாம் தப்புலாம் கிடையாது. ம், சீக்கிரமா ம், வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ட்ரிய வந்து எடுக்கலாம். ம். ஆனா எல்லாத்துலயுமே பிளஸ், மைனஸ் இருக்கு. கண்டிப்பா சார். ஆ, ஆ. ம். அதனால ஏதாவது ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. 5 பண்ணீங்கன்னா பண்ணுங்க. பெஸ்ட் தான் ஒண்ணும் இல்ல. ஆனா ஓகே. எதுல நீங்க தப்பு பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த ம். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகே, ஓகே, ஓகே. ம். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நானு இங்க சொல்றேன் நானு. ஏடிஆர் எவ்வளோ இருக்கு? 39.14 ஏடிஆர் இதோ கீழ போட்டிருக்கேன்ல. தெரியுதா என்னன்னு தெரியல. நீங்க ஆமா. மொபைல்ல பார்த்துட்டு இருக்கீங்களா? 39.14 சார். 1.4 இருக்கு. ம். நான் 5 மினிட்ட வந்துட்டு மாத்துறேன். ம். எவ்வளோ இருக்கு? 26.56 இருக்கு. ஓகே, ஓகே. ம், ம், ம். ஸோ, நீங்க இன்னும் ஃபர்தரா 1க்கு வாங்க. 14.33 ம், ம், ம். இது என்ன ப்ராப்ளம்னா இந்த நிஃப்டில, ம். நீங்க டைம் ஃப்ரேம் ரொம்ப கம்மியானீங்கன்னா, இது வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிற நேரத்துல, ம், ம். லோயர் டைம் ஃப்ரேமு உங்க ஸ்டாப் லாஸ அதிகமா ஹிட் பண்ணிடும். ஓகே, ஓகே, ஓகே. ம். அ அ அது அது ஒரு இது இருக்கு. அந்த ம். பிரச்சனை அதுல ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்டாப் லாஸ்ல. நீங்க ஓகே சார். லோயர் டைம் ஃப்ரேம்ல வச்சீங்க அப்டின்னாச்சுன்னா, ம். ரொம்ப தூரம் வந்து நகர்த்தி வைக்காம பக்கத்துல வைக்கிற மாரி போகும். ஓகே சார். ஓகே, ஓகே. ம். அப்போ உங்களுடைய நீங்க சொன்னபடி தான் அந்த ரிஸ்க் ரிவார்டு எல்லாமே வந்து குறையும். ம். ரிஸ்க்கும் ஒரு சைடு வந்துட்டு குறைஞ்ச மாரி ரிஸ்க் குறையாது. ரிஸ்க் அதிகமாகும். ம். ஏன்னா கம்மியா வைக்கிறீங்கல்ல ஸ்டாப் லாஸ. ஆமா சார். ஆமாமா. அதனால வந்து டக்குனு ஹிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். ம். ஆனா ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது இதுதான் அதுதான்னு இல்ல. ஓகே உங்களுக்கு எது சார். பெஸ்ட் சூட் ஆகுதோ அத வந்துட்டு சூஸ் பண்ணீங்க. ஆனா 5 மினிட், 15 மினிட் 2மே எய்தர் 5 ஆர் 15 2மே வந்து ஓகே. பெஸ்ட் டைம் ஃப்ரேம். ஓகே சார். 1 வந்து அந்த அளவுக்கு சரி கிடையாது. ஆனா ம். 5ம் வந்து 15ம் வந்துட்டு சரியான டைம் ஃப்ரேம். ம். இல்லன்னா நீங்க 1 பண்ணிக்கலாம். நீங்க வந்து 15 மினிட்ல வாட்ச் பண்ணிக்கிட்டு, ம். என்ட்ரி ஆகுறப்ப வந்து நீங்க 5 மினிட்ட வந்துட்டு சைட்ல வச்சு அதுதான் சார் பார்த்துக்கலாம். கேட்டேன். ம், ம், ம். அந்த மாதிரி அ நீங்க வந்துட்டு என்ட்ரி குடுக்கலாம். அதுதான் சார் பார்த்தேன். ம். அது பண்ணலாம். ம். நான் பொதுவா வந்துட்டு 3 டைம் ஃப்ரேம் வந்து ட்ரேடிங் பண்றப்ப 3 டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் ம். 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ம். 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவேன். 1 ஹவர் யூஸ் ஓகே, ஓகே. ம். இந்த 3த்தையும் வந்துட்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்டின்னாச்சுன்னா, நான் வந்துட்டு மூவிங் ஆவரேஜ் வந்து செக் பண்ணுவேன். ஓகே. ம். அதே நேரத்தில வந்துட்டு டே சார்ட்லயும் சரி, 4 ஹவர் சார்ட்லயும் சரி, 89 மூவிங் ஆவரேஜ் செக் பண்ணிட்டு பார்ப்பேன். 21யும் செக் பண்ணுவேன். எனக்கு ஓவரால் அந்த ஸ்ட்ரென்த்த வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நீங்களும் வந்துட்டு 5 வச்சுக்கலாம். 1 கூட 1 வந்து அந்த அளவுக்கு இல்ல அது. அது குழப்பி விட்டுரும் 1. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம்லயே நம்மளுக்கு இந்த மாரி பயத்த உண்டாக்குது. 5 நிமிஷம்லாம் எப்படி பயத்த உண்டாக்கும்? அதுவும் 1 மினிட்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். எங்கேயோ வேக வேகமா மூவ் ஆகுற மாரி தோணும். பாத்துங்க. அதான் தப்புலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே சார். ஓகே, ஓகே. ம். தவறுலாம் கிடையாது. அது வந்து நீங்க யூஸ் பண்ற உங்களுடைய இத பொறுத்து இருக்கு. ஓகே மெத்தட் சார். வந்து எதா இருந்தாலும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. ஓகே சார். ஓகே. அது 1 மினிட் எடுத்தாலும் சரி, 5 மினிட்ல எடுத்தாலும் சரி, 15 மினிட்ல எடுத்தாலும் சரி, 30 மினிட்ல எடுத்தாலும் சரி. ம். ஓகே. வேற யாராவது நம்ம வேற ஏதாவது ஏதாவது கேட்கணுமா? ஓகே. சரி. அப்ப எல்லாருக்கும் குட் நைட். குட் அ நைட் சார். குட் நைட் சார். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு பார்ப்போம். ஓகே. குட் நைட் சார். குட் நைட். குட் நைட். எல்லாருக்கும் குட் நைட். லைக் குட் நைட். பை.